சொல்லுங்க, பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென், ஆமென். பலன் இல்லாம ஒருத்தன் வீட்டுல படுத்து கிடந்தான். பலன் இல்லாம ஒருத்தன் வீட்டுல படுத்து கிடந்தான். அப்போ அவனுடைய முதலாளி வந்துட்டு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 5 - 13 வரை இருக்கு. சரியா? வீட்டுல போய் படிச்சுக்கணும், நமக்கு நேரம் இல்லை. ஆமென். வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒருத்தன் ஒரு வியாதிப்பட்டு பல நாளாக வேதனை, பல நாளாக வலி, அவங்க இருக்கான். அவனுடைய ஓனர், அதான் பாத்தீங்கன்னா பைபிள் இருக்கு, 100க்கு அதிபதி ஏசப்பாவை பார்க்க அப்படியே வர்றான். வந்ததுக்கு அப்புறம் சொல்றான், கப்பல் நகும்போது ஆண்டவர் நிக்கிறாரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை நேரா பார்க்கறதுக்கு போறான். போகும்போது சொல்றான், ஐயா, நான் 100க்கு அதிபதி. ஒருத்தனை நான் வா என்றால் வருகிறான், ஒருத்தனை நான் போ என்றால் போகிறான். எனக்கு பல அதிகாரங்கள் உண்டு. ஆண்டவரே, வீட்டுல என்னோட வேலைக்காரன் படுத்த படுக்கையில கிடக்குறான், அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்றாங்க. சரிப்பா, வா, உன் வீட்டுல நான் சுகத்தை கொடுக்குறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நீங்க என் கூட நடந்து வர்றதுக்கும் நான் அருகதையற்றவன், நான் தகுதியற்றவன். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்துகிட்டே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். இன்னைக்கு ஒத்த வார்த்தை உங்க வாழ்க்கைய சுத்தமாக போகுது. இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மகத்துவங்களை காண செய்ய போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, நம்ப தகுந்த, நம்ப தகுந்த. நீ விடுற மாதிரி இல்ல, எத்தனை மணிக்கு முடியணும்? ஹல்லேலூயா. நாங்க சும்மாவே ஆடுவோம், அவர் அப்படின்ட்டாரு, காலில் சலங்கையவர் கட்டி விட்டாரு. ஆமென். சொல்லுங்க, நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை. சொல்லுங்க, எண்ணில் அடங்கா நன்மை செய்வீர், நன்றி நிறைந்த ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. என் தகப்பன், ஹல்லேலூயா, என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே. ஒரு தகப்பனும் தாயும் ஓருருவான அற்புத மெதுவாளர் நீரே. சொல்லுங்களேன், ஒரு தகப்பனும் தாயும் ஓருருவான அற்புத மெதுவாளர் நீர். கையை மேலத்துக்கு கொடுத்துறீங்களா? ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஓ, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஒன்ஸ் மோர், ஆராதனை, ஆராதனை. ஆமென், ஆராதனை. சொல்லுங்க, நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு அற்புதம் வேணுமா? உனக்கு அற்புதம் வேணுமா? உனக்கு அதிசயம் வேணுமா? அவரை மட்டும் நம்பு. நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும் நம்பாத. அவரை நம்பும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றி தப்புவித்து நம்மளை கரை சேர்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கடல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவரை நம்புன அழகா கரை சேர்ப்பாரு. ஆமென். ஏன் படகு, ஏன் படகு அவரை நிரப்பி அழகா கரை சேர்க்க போறாரு. ஆமென். நம்ம துண்டில் போடவே அவசியமே இல்லை, உட்கார்ந்த மட்டும் போதும். ஆண்டவர், உங்களை நம்பி உட்கார்ந்து இருக்கேன். ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை நம்பினா மரித்தாலும் அவன் ஜீவனோடு இருப்பான்.
ஆமென். இயேசுவால ஆகாத காரியம் இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லை. ஆமென். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு 13 வயசு. நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். என் தம்பிக்கு 8 வயசு. குடும்பம் ரொம்ப அழகா போய்கிட்டு இருந்துச்சு. கூட்டு குடும்பம். நான் மதுரையில பிறந்தேன். என்னுடைய தாத்தா பேரு குழந்தசாமி. அவரு 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரைட்டரா இருந்தவர். இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அப்போ அங்க இருக்கிற இந்த பிரிட்டிஷ்காரங்க போகும்போது சொல்லிருக்காங்க, குழந்தசாமி வாட் யூ வாண்ட் கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாரு, ஐயா இந்த பக்கத்துல இருக்க இந்த ஸ்கூலை நான் எடுத்துக்கிறேன். 3ஆம் கிளாஸ் வரை அந்த ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலை நான் எடுத்துக்கிறேன்னு பார்த்தா அவர் பேர்ல பட்டா போட்டு செம்பு பட்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப ரிச். ஸ்கூல் வச்சு அப்பயே நடத்தினாங்க, எம்ஜிஆர் ஸ்கூல்னு சொல்லிட்டு. என்னுடைய பெரியப்பா அவங்க எல்லாம் டாக்டரேட் குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் தங்கச்சி எல்லாமே லண்டன்ல இருந்து அங்க இருந்துகிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. எங்க ஃபேமிலியிலே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலினா நாங்க மட்டும்தான். அப்ப சொன்னாங்க, அப்பா ஆண்ட்ரூ சாமு நீங்க கவலைப்படாதீங்க, உங்க படிப்பு செலவுகளை நான் பாத்துக்கிறேன். உங்க படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன், நீங்க நல்லா வருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும்னா அது ஏசப்பா வாயில இருந்து சொன்னாதான் அது அதிசயம். மனுஷனா நம்பலன்னு சொல்லிட்டு சங்கீதம் 3 நான் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். சங்கீதம் 3 எப்பயுமே ஒரு நாளைக்கு குறைஞ்ச 10 தடவை படிச்சிருப்பேன். எனக்கு 13 வயசு, என் தம்பிக்கு 8 வயசு. வாழ்க்கை ரொம்ப அழகா ஓடுது. தாத்தா பாட்டி நம்மளை காப்பாத்திடுவாங்க, பெரியப்பா நம்மளை காப்பாத்திடுவாங்க, அத்தை மாமா நம்மளை காப்பாத்திடுவாங்க, அப்பா அம்மா கூட இருக்காங்க, எப்படியாவது கரை சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு 13 வயசு, என் தம்பிக்கு 8 வயசு. அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் 2ஆ பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நானும் என் தம்பியும் அனாதைகளாக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம், தள்ளப்படுறோம். எங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறதுக்கு, எங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஒரு நிர்பந்தத்துல நானே தம்பியும் தள்ளப்பட்டோம். எப்ப என்னுடைய அப்பாவும் என்னோட அம்மாவும் 2 பேரும் 2ஆ பிரிஞ்சு போயிட்டாங்களோ, அப்பா பக்கம் அவங்க குடும்பம் போயிருச்சு, எங்க அம்மா பக்கம் இவங்க குடும்பம் போயிருச்சு, நானும் என் தம்பியும் தனியா நிக்கிறோம். குடும்பமே பார்த்து சொல்லுது, டே ஆண்ட்ரூ நீ எல்லாம் மதுரையில் இருக்கிற கீழ வாசல் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நீ எல்லாம் ரிக்ஷா ஓட்ட போற, நீ எல்லாம் அதுக்கு தான் நீ லாயக்கு, நீ ட்ரைசைக்கிள் டிரைவர் ஆவடா, நீ வேணா உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, நோட்ல எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஏளனமா பேசுறாங்க. என் தம்பியை பார்த்து சொல்றாங்க, தாமு பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆபீஸ்ல நீ மூட தூக்குவ, அந்த வேலையான கொச்சப்படுத்தல, நீ எல்லாம் பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆபீஸ்ல மூட தூக்குவேன்னு சொல்லிட்டாங்க. பெரும்பான்மை எங்க நிக்குது பார்த்தா அவங்க எல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப செழிப்பா ரொம்ப அழகா போயிட்டு இருக்காங்க. நானும் தம்பியும் தனியா நிக்கிறோம். ஆனா ஒரு வசனத்தை, ஒத்த வார்த்தை நான் விடல. ஆண்டவரே என்னை எதிர்க்கிறவர்கள் அநேகரா இருந்தாலும் நீர் என் கேடகமும், நீர் என் மகிமையும், நீர் என்னுடைய தலையை உயர்த்துறவராக இருக்கிறீர் வார்த்தையை இறுக பிடிச்சுக்கிட்டேன். ஆமென். உங்க தலையில நீங்க கை வச்சு உங்களுக்கே நீங்க ப்ராஃபஸி சொல்லிக்கோங்க. நீங்க ஆண்டவரே நீங்க என் கேடகம், நீங்க என் குடும்பத்துக்கு அடைக்கலம், நீங்க என் குடும்பத்துக்கு ஆண்டவரேப்பா மகிமையா இருக்க போறீங்க. அல்லேலூயா. நானும் தம்பி தனியா நிக்கிறோம். பெரும்பான்மை அங்கிட்டு நிக்குது. உலகத்தின் கண் முன் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவன் சொல்லும் கணக்கு. நானும் என் தம்பியும் யாருமே இல்ல, ஓரத்தில் அனாதைகள் நின்றுகிட்டு இருக்கோம். அப்பாவும் கண்முன் தனி மனிதனாயிலும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. மொத்த குடும்பமும் சொல்லுது, டே அனாதை பயல்களா, டே ஆண்ட்ரூ சாமு உங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உங்க வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப், இனி நீங்க எழும்புறது கிடையாது, உங்க வாழ்க்கை நாசமா போயிடும் சொல்லி சொன்னாங்கம்மா. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும்
தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என்னப்பா. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என்னம்மா. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஒரு நாள் காலையில எங்க அப்பா நீ உசிப்புறாரு, டே ஆண்ட்ரூ எந்திரி, டே சாம் எந்திரி பண்றாங்க. ரெண்டு பேரும் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோன்னா டக்குன்னு பைபிளை திறந்துருவேன். பைபிளை திறந்து திருப்பி அது சங்கீதம் 3 படிக்கிறேன். ஆண்டவரே என்னை எதிர்க்கிறவர்கள் அநேகர், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீங்க என்னோட தலையை உயர்த்த போறீங்க, நீங்க என்னோட தலையை உயர்த்த போறீங்க, நீங்க எனக்கு மகிமை, எனக்கு நிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். மதுரையில் இருக்கிற ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தேனி பஸ்ல என்னை என்னோட தம்பியையும் எங்க அப்பா முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு பின்னாடி அவர் உட்கார்ந்து இருக்காரு. எங்க பேக் எல்லாம் பக்கத்துல இருக்கு. திருப்பி அப்பாட்ட கேட்கிறேன், டாடி எங்க போறோம்? அப்பா சொல்றாரு, வாயை மூடிட்டு உட்கார்றா, சொன்னது மட்டும் கேளு பண்ற. வண்டி பரட்டுச்சு. செக்கானோர்னா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டில ஒரு வளைவு இருக்கு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய குளம் ரோடு, மெயின் ரோட்ல ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கு. அங்க என்னைய என் தம்பி எங்க அப்பா, உங்க அம்மானை விட்டுட்டு போயிட்டா தம்பி, உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அப்பா அங்க கையை விட்டுட்டாருங்க. அங்கிட்ட எங்க சித்தப்பா சொல்றாரு, டே கவலைப்படாத தம்பி, உங்க அப்பா விட்டுட்டு போனா பரவாயில்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எங்களை கூட்டிட்டு போக போறாரு. நானும் நம்புறேன், அம்மா என்னைய பெத்த அப்பா என்னோட கையை விட்டுருச்சு, வளர்க்க போற சித்தப்பாங்களோட கையை பிடிக்க போறாரு. ஆனா தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை விருத்தாலும் மறவாத நேசர் நடுவுல எங்களோட கையை இறுக பிடிச்சு தூக்குனாரு. அதே கரம் உங்க கையை பிடிச்சு, உங்க குடும்பத்தின் கையை பிடிச்சு நீங்க தூக்குது. அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனம் பிடிச்சேன், அப்படி அழகா, எளியவனை தூசில் இருந்தும் சிறியவனை குப்பை மேட்டிலும் பிரபுக்களோடு ராஜாக்களோடு வெப்ப சொன்ன தெய்வம் நீங்க என் கூட இருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். 13, 14, 15, 16, 17, 5 வருஷம் ஒரு நாடோடிய போல் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். ஆனா என்னை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லப்பா தம்பி. எனக்கு நல்லது கெட்டது சொல்றது கூட யாரும் இல்ல. நான் சுதந்திரவாளி. நான் எங்க வேணாலும் போய்க்கலாம். வெள்ளிக்கிழமை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை காலையில இருந்து அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போவேன். ஆனா ஒரு வசனம் என் வாழ்க்கையில உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், தன் வாலிப பிரயாரத்துல தன் சிருஷ்டிகரை நினை என்ற வசனத்தை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு உயர்வு ஏசப்பா கொடுப்பாரு. நான் அவர் பிள்ளையா இருப்பேன், நான் தப்பு பண்ணாம இருப்பேன், அவர் செட்டையின் நிழல அழைக்கல் உண்டு. ஆண்டவரே, நான் உங்க கையை பிடிச்சா ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையில நான் கையை விட்டுருவேன், நீங்க என் கையை பிடிச்சு நீங்க வழி நடத்துன்னு சொல்லிட்டு போனேன். எந்த சித்தப்பா நான் வளர்க்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரோ 17 வயசு ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையில ஒரு 8:30 மணிக்கு கூப்பிடுறாரு வீட்டுக்குள்ள, ஏய் வா அப்படின்றாரு. அஞ்சு போனேன். சித்தப்பா சொல்லுங்க. கேக்குறாரு, என்னடா படிச்சிருக்க? நான் 10th முடிச்சிருக்கேன் சித்தப்பா, 12th ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ண போற? சித்தப்பா அடுத்து என்ன, நீங்க இருக்கீங்க காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன் சித்தப்பா, அமெரிக்கன் காலேஜ் சேர்ந்துக்கிறேன், இல்லைன்னா தியாகராஜ காலேஜ் சேர்ந்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பசுமலர் மியூசிக் காலேஜ் சேர்த்து கொடுங்க சித்தப்பா, நான் படிச்சு பொழைச்சுக்குவேன். அப்புறம் சொல்றாரு, எப்ப காலைல எழுந்துச்சு என்ன பண்ணுவேன்? காலைல எழுந்துச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேன். வேற என்ன பண்ணுவேன்? பைபிள் படிப்பேன். என்ன ப்ரேயர் பண்ணுவேன்? ஆண்டவரே, நீங்க என்னோட எதிர்காலம், நீங்க வாழ்க்கையை உயர்த்துவீங்க. வேற பைபிள் என்ன படிப்ப? பைபிள் சித்தப்பா என்ன படிப்பேன்? அவரு ஹிந்து என்ன கேட்டாரு. கேட்கும் போது இது என்ன படிப்போம்? இல்ல, பைபிள் சங்கீதம் 3 இருக்கு, அதுல அவரை கேடகம், அவரை மகிமை, அவரோட தலையை உயர்த்துவேன்னு சொல்ற வார்த்தை.
தம்பி உன்னையும் உன் தம்பியும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா என் பிள்ளைகளை யாரு பாக்குறது? இருந்தா ஒரு 250 ரூபாய் காசை வச்சுக்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்மி செலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கான். நீ போயிட்டு காலையில முழங்கால் போட்டு என்னென்னத்தையோ பண்ற, கையை தூக்குற, என்ன பண்றப்பா, உன் ஜோலி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் சொல்லி, சித்தப்பா ஆர்மி செலக்ஷன் போய் ஆர்மி ட்ரெஸ் போட்டு ஆர்மிக்குள்ள போகணும், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அதுக்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு தகுதி இல்ல, எந்த ஒரு நாலேஜ் இல்ல. நான் ரன்னிங் ரேஸ் ஓடினது கிடையாது, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. நான் எப்படி சித்தப்பா நான் போவேன்? உன் ஜோலி நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு 250 ரூபாய் காசு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. சாதாரண 2 ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு சின்ன பைபிள் உள்ள வச்சுட்டு நேரா வெளியில வரேன். ஆண்டவரே உங்களை நம்பி வர்றேன். என்ன சொன்னேன்? உங்களை நம்பி வர்றேன்ப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தேனியில போய் பாக்குறேன். தேனியில கோயம்புத்தூர் பஸ் அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டேன். சீட் எல்லாம் ஃபுல் ஆகிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. நான் கொண்டு வந்த பேக்க அப்படியே பக்கத்துல வைக்கிறேன். சொல்றாங்க, இந்த பேக் எடுத்து கீழே வைடா, ஆள் உட்காரணும். இல்ல இல்ல இல்லன்னா எங்க அப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. என்ன சொன்னேன்? எங்க அப்பா வரேன்னு சொல்லிருக்காரு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. தேனியில இருந்து வண்டி பரப்பிட்டு போகுது. அந்த பேக் எடுத்து கீழே வைக்கிறேன். வச்சுட்டு, ஆண்டவரே என்னை பெத்த அப்பா என் கூட வரல, என் பெத்த அம்மா என் கூட வரல, என்ன வளர்க்குறேன்னு சொன்ன சித்தப்பா என் கூட வரல, இந்த சீட் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தீங்கன்னா போதும், நான் ஜெயிச்சிருவேன். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா போதும், என்னுடைய காரியம் ஜெயமாய் முடியும். தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடித்த அதே இயேசு என் கூட நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கோயம்புத்தூர்ல போய் இறங்கியாச்சு. எங்க இறங்கியாச்சு தம்பி? கோயம்புத்தூர்ல போய் இறங்கியாச்சு. கோயம்புத்தூர்ல பார்த்தா கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் பெரிய போர்டு. உள்ள எட்டி பாக்குறேன், 3300 பேரு. எத்தனை பேர் சகோதரி? 3300 பேர். பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறேன், அண்ணா என்ன இவ்வளவு கூட்டம்? அவர் சொல்றாரு, அப்பா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வர இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிக் காம்படிஷன் உள்ள 3300 பேருமா, அதுல வெறும் 189 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. நெபத் கேட்டாரு, டேய் என்ன ஆளை பார்க்க எலும்பு தோலும் இருக்கியடா, நீ என்னடா உனக்கு எத்தனை செலக்ஷன்? அவட்ட சொன்ன, எனக்கு முதல் செலக்ஷன். உள்ள போயாச்சு. உள்ள பார்த்தா எல்லாரும் அழகா ஸ்போர்ட்ஸ் டி-ஷர்ட், ஸ்போர்ட்ஸ் ட்ரவுசர், ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு பயங்கரமா வார்ம் அப் ஆகி வந்திருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்ல. சாதாரண 55 ரூபாய் பேட்டா செருப்பு. என்னோட சைஸ் 36, எங்க சித்தப்பாவோட சைஸ் 42. ஒரு அரக்கை சட்டை போட்டிருக்கேன், காரச்சேவுக்கு சட்டை மாட்டி விட்ட மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு பெல்ட்ஸ் பேண்ட். என்ன பேண்ட்? பெல்ட்ஸ் பேண்ட். 2003ல இப்படி இருக்கும், கீழே இப்படி விரிஞ்சிருக்கும். அதுனா இருக்கு. கருப்பு பேண்ட் போட்டுருக்கேன். அந்த கருப்பு பேண்ட் தான் 2 வாரம் 3 வாரம் போட்டுக்குவேன். அப்படியே பக்கத்துல நிக்கிறேன். அந்த இடத்துல ஓரத்துல அப்படியே உட்கார்ந்து, ஆண்டவர் இயேசு சுவாமி, இந்த கிரவுண்டுக்குள்ள என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க என் கூட இருந்து நீங்க என்ன வழி நடத்த போறீங்க. இந்த கிரவுண்ட நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த கிரவுண்டில் நான் டிராவல் பண்ண போறேன், நீங்க என் கூட இருங்க. ஆமென். அம்மா எனக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியாதுமா. அப்போ மழலைய மாதிரி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா அவரை நம்பி நம்ம லொடலுடன் பேசினாலும் அதுலயும் அவர் பிரியமா இருக்கிறாரு. ஆமென். அடுக்கு மொழியில ஜெபம் பண்ணணும்னு கிடையாது, அது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. ஆனா உண்மை உத்தமமா, இயேசு சுவாமி நான் உங்களை சார்ந்திருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கிற ஒரு வார்த்தை அவரை நம்பி சொன்னா அவர் தீவிரமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஆமென். ஆர்மி செலக்ஷன் போகணும்னாலே ரன்னிங் ரேஸ் ஓடணும். என்ன பண்ணணும் தம்பி? ரன்னிங் ரேஸ் ஓடணும். இங்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் நிக்குது, பெரிய கூட்டம் நிக்குது, நடுவில் அப்படியே நிக்கிறேன். நான் பாக்குறேன், அவன் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான், ஷூ போட்டிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அண்ணா அண்ணா ஆனா இப்ப என்ன பண்ணணும்? கிரவுண்ட்ல போய் என்ன கேக்குறேன், என்ன பண்ணணும் கேக்குதுங்களா? என்ன கேக்குறேன், என்ன கேட்டேன், என்ன பண்ணணும்? அவர் என்னைய பார்த்துட்டு, என்னடா இந்த கிரவுண்ட்ல ஆர்மி செலக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா இது உனக்கு எத்தனாவது செலக்ஷன்? நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா எனக்கு முதல் செலக்ஷன். ஒரு நக்கலா சொன்னாரு, டேய் ஆர்மில 7 செலக்ஷன் அட்டன் பண்ணிருக்கேன், இது என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுல நான் ஃபெயில் ஆயிட்டேனா
என் வாழ்க்கையில் இனி ஆர்மி ட்ரெஸ் போட்டு என்னுடைய கனவு, என்னோட லட்சியம், என்னோட கொள்கை எப்படியாவது ஆர்மிக்குள்ள போகணும் தான். 7 செலக்ஷன் அட்டன் பண்ணேன். இது என்னோட லாஸ்ட் செலக்ஷன். காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை மாங்கு நீங்க ஊர்ல இருக்கிற கிரவுண்ட்ல ஓடுனேன், பிராக்டிஸ் பண்ணேன். என்னாலேயே பாஸ் ஆகி முடியல. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றியடா, என்னடா பண்ண போற? இல்ல என்னன்னு மட்டும் சொல்லுங்க, என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சரி நீ கேட்கிற, நான் சொல்றேன். இந்த இருக்காங்களா 3 பேர் மிலிட்டரி ஆபீசர் நிக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் வாயில விசில் வச்சு ஊதுவாரு. ஊதுனக்கு அப்புறம் பக்கத்துல இருக்க மிலிட்டரி ஆபீசர் கையில ஒரு கொடி வச்சிருப்பாரு, சிகப்பு கலர் கொடி. அந்த கொடியை எப்படி ஆட்டுவாரு. ஆட்டுனதுக்கு 3வது மிலிட்டரி ஆபீசர் ரெடி கோ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பெரிய கிரவுண்ட்ல இவங்க எல்லாம் ஓடுவாங்க. இவங்க கூடயே நீ ஓடிரு. 1 2 3 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு நீ இதே இடத்துல வந்து நின்னா நீ பாஸ் சொல்லிட்டு என்னை பார்த்து நக்கலை கேட்டாரு, பாஸ் ஆயிருவியா? நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் பாஸ் ஆயிருவேனான்னு தெரியலன்னு. ஆமென். கண்ணை மூடுனேன். ஆண்டவரே, பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். இந்த இடத்துல உங்க மகிமை வெளிப்பட போகுது. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்ணு மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஜபத்துல அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு என்ன கடுப்பு வந்துச்சுன்னு தெரியல. விசில் அடிச்சிட்டாரு. எல்லாரும் அவங்க வாழ்க்கையின் பயணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நின்னுகிட்டே இருக்கேன். மிலிட்டரி ஆபீசர் கேக்குறாரு, ஏ மதராசி, ஏ தம்பி, கடை क्या देख रहा? நின்னுகிட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? नीचे देखेगा तो पास नहीं होगा भाई, ऊपर देखने से पास नहीं होगा, नीचे झुक के जाओ. என்ன சொல்றாருன்னா, ஐயா நீ என்னடா அது கையை இப்படி கும்பிட்டுக்கிட்டு இப்படி மேல பாத்துக்கிட்டு இருக்க? தம்பி, விட்டத்தை பார்த்தா பாஸ் ஆக முடியாதுப்பா, தரைய பார்த்து ஓடுனா தான் உன்னுடைய வாழ்க்கையில நீ பாஸ் ஆக முடியும்னு சொன்னாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு ரகசியம் தெரியல. ஐயா, நான் மேல் நோக்கி என் தேவனை பார்க்கும் பொழுது கீழில் இருக்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆட்டோமேட்டிக்கா செய்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிக்க முடியுமா இல்ல ஓடணும்? நீ சொல்லு. நிக்கணுமா ஓடணும்? விசில் அடிச்சாரு. நம்ம கூட இருக்கிற கூட்டாளிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணணும் சகோதரி? நிக்கணுமா? ஓடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு நானும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஓடுறேன். எப்படி? ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமா இருக்குன்ற நம்பிக்கை உள்ள இருந்துச்சு. அவர் மேல நம்பிக்கையா இருந்துச்சு. ஆமென். ஓட ஸ்டார்ட் பண்ண ஓட. ஹல்லேலூயா. ஆமென். சதீஷ் தூக்குங்க, ஸ்டேஜ்ல உட்கார வைங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க. லேஷே லஹதுன பௌரதன. ஆமென். ரன்னிங் ரேஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓடும்போது ஸ்தோத்திரம் உள்ள ஸ்தோத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் சொல்ல ஒவ்வொருத்தவங்களையா கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அண்ணன் காதுல சொன்னது உள்ள ஓடுது. அப்பா, நீ 4 ரவுண்ட் ஓடுனா தான் நீ பாஸ் ஆக முடியும். ஆனா என்னால 1/2 ரவுண்ட் கூட தாண்ட முடியல. நெஞ்சு அப்படியே அடைக்குது. நின்றலாமா? பேசாம நின்றலாமா? எதுக்கு ஓடிக்கிட்டு? நின்றலாமா? அப்ப உள்ள ஒரு வசனம் உள்ள டப்புன்னு விழுகுது. ஐயா, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களப்பா. என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்கப்பா, என் கூட ஓடி வாங்கப்பான்னு சொன்னமா. ஐயா, 2003 கோயம்புத்தூர்ல நேரு ஸ்டேடியத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் உங்க எல்லாருக்கும் என்னைய விட மேலான அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்க. 1/2 ரவுண்ட் கூட தாண்ட முடியல. என் கூட வாங்கப்பா, என் கூட ஓடி வாங்கப்பான்னு சொன்னேன். பின்னாடி இருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங். முதல் ரவுண்ட் ஓடுறேன், 2வது ஓடுறேன், 3வது ஓடுறேன். எப்படி ஓடுறேன்னு தெரியல. ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சேன். ஐயா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னீங்களப்பா. எனக்கு பலன் இல்ல, என் வாழ்க்கையை ஜெயிக்க எனக்கு பலன் இல்ல. உங்க பலனை எனக்குள்ள கொடுக்கும் பொழுது நான் ஜெயிக்கப்படுவேன் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். 3 ரவுண்ட் ஓடுறேன். 7 செலக்ஷன் அட்டன் பண்ணேன். காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை மாங்குன்னு பிராக்டிஸ் பண்ணேன். காடல சுண்ட கடலாம் சாப்பிட்டேன்னு சொன்னவரு
3 ரவுண்ட்ல நாக்கு தொங்க போட்டு நிக்கிறாரு. அவரை கிராஸ் பண்ணி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து கேட்கிறாரு, டேய் ஓட தெரியாதுன்னு சொன்னீடா, என்னடா குதிரை மாதிரி ஓடுற? அண்ணே நான் ஓடலனே, ஜெயிக்க வைக்கிற ஒரு இயேசு என் கூட டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காருன்னு 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு நிக்கிறேன். ஒரு மிலிட்டரி ஆபீசர் அப்படி ஜஸ்ட்ல பாஸ் 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 சீல் குத்துறாரு. இங்க ஷார்ட் பண்ண 1/2 ரவுண்ட் தாண்ட முடியல. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் ஒரு வசனத்தை பிடிச்சப்பா. 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு இங்க நிக்கிறான். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி சொல்லுங்க. நன்றி உரக்கனலா டெலெரெனஹா, நன்றி கருப்போல ஏர் நிக்கிறேன். மிலிட்டரி ஆபீசர் மீச வச்சு நீ பாக்குறாரு, என்னடா இவன் உசு உசுன்றான். வெயிட் மிஷினை பார்த்தா முள்ளு 47 49க்கு போகலாமா வேணாமான்னு யோசிக்குது. எப்படி வெயிட் மிஷின்ல அந்த முள்ளு எனக்கு பெரிய துரோகம் பண்ணிருச்சு. 47 49க்கு போகலாமா வேணாமா நாடிக்கிட்டு இருக்கு. என்னை அவர் என்ன சொல்லிருக்கணுமா? அவர் என்ன சொல்லிருக்கணும்? ஃபெயில் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிருக்கணும். என்னைய பார்த்துட்டு ஒரு சிரிச்சிட்டு உள்ள ஓடு. ஐயா, நமக்கு ஒரு இடுக்கனான சூழ்நிலை வரும் பொழுது, தெய்வத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அங்க நம் ஏசப்பா ஒரு மனித தயவுகளை உருவாக்கி அங்க ஒரு அழகான ஏஞ்சல் அனுப்பி நம்மை அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்க ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா? ஹலோ, தம்பி பேர் என்ன? கணேஷ். தம்பிக்கு சாக்லேட் கொடுப்பா. ஹல்லேலூயா. தம்பிக்கு ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வா. அமைதியா. ஹல்லேலூயா. அங்க என்ன தெரியுமா நடந்திருக்கும்? அந்த மீச வச்ச மிலிட்டரி ஆபீசர் டியூட்டில பயங்கர ப்ராப்பரா ஸ்ட்ரிக்ட்டா நின்றுப்பாரு. அவர் பக்கத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பக்கத்துல நின்றுப்பாங்க. வெயிட் மிஷின்ல ஏறணும்னே நான் ரிஜெக்டான ஆளு, நான் தகுதி இல்லாத ஆளு, நான் புழுதில கடந்த ஆளு, நான் தூசியில கடந்த ஆளுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொன்ன வாக்கு தத்துவம், எளியவனை தூசில இருந்தோம், சிறியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு வைப்பேன்னு சொன்ன தெய்வம் பக்கத்துல சொல்லியிருப்பாரு. டேய், இந்த வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கிறான்ல, அவன் ஆக்சுவலா ரிஜெக்டான ஆளு. ஆனா 13 வயசுல அம்மாவால அப்பாவால கைவிடப்பட்டவன், அவன் ஏன் பிள்ளை, அவனை உள்ள விடுன்னு சொல்லி அங்க ஒரு மிராக்களை கர்த்தர் செஞ்சிருப்பாரு. ஆமென். முழு 22 ஆப்ஸ்டிக்கல்ல ஒரு ஆப்ஸ்டிக்கலுக்கு கூட நான் பாஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு வர தகுதி இல்ல. ஆனா 22 ஆப்ஸ்டிக்கலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உண்மையா நான், நீங்க என்ன காப்பாத்த, நீர் என்னை தப்புவிக்க, நீர் என் கேடகம், நீர் என் மகிமன் சொன்ன ஒரே காரணத்தினால 22லயும் மெரிட்ல பாஸ் பண்றதுக்கு இயேசு எனக்கு நன்மைகளை செய்தார். அதே இயேசப்பா இன்னைக்கு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கடைசி ரூம்ல வந்து விட்டுட்டாங்கம்மா, ரூம்ல வந்து விட்டுட்டாங்க. அந்த லாட்ஜ்ல பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயும் ஃபுல் ஹவுஸ் ஃபுல் ஆயிருச்சு. எல்லாத்துலயும் 6 பேர் 7 பேர் 8 பேர் இருக்காங்க. என்னைய வந்து என்னமோ மியூசியத்துல வச்சு பொம்மை மாதிரி ஒவ்வொருத்தரும் பாக்குறான். டேய், நீதான் அந்த மதுரை தேனி ஆண்டிபட்டில இருந்து வந்தவனாடா, முதல் செலக்ஷன்லயே பாஸ் ஆயிட்டியாமே, நிறைய பிராக்டிஸ் பண்ணியோ. நாங்க பண்ணாத பிராக்டிஸா? ஆமென். இன்னும் நிறைய பேர் வர்றாங்க. டேய்,
ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ரன்னிங்ல திருக்கி விட்டுட்டியம்மாடா. அத்லட் பிளேயரா? ஆமா, அத்லட் பிளேயர் தான். ஐயா, என்னன்னா இல்லாதவைகளை இருக்கிறதை போல காட்ட நம்ம அப்பா மாறி இந்த உலகத்துல நம்ம காப்பாத்த ஒரு ஜீவன் அல்ல. ஆமென், ஆமென். இன்னையிலிருந்து நீங்க அவரை மட்டும் சார்ந்திருந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அசாத்தியங்களையும் நம் இயேசப்பா சாத்தியமாக மாற்ற வல்லமை உள்ளவருங்க. ஆமென், ஆமென். ரூம்ல ரொம்ப கரிசனையா ஒருத்தர் வர்றாரு. நான் பைபிளை தொடர்ந்து அதே வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரின் கேடகம், அவரின் மகிமை, அவரின் தலையை உயர்த்துவார். நீங்க சொல்லுங்க, அவரின் கேடகம், அவரின் மகிமை. அவர் என் தலையை, என் குடும்பத்தின் தலையை உயர்த்த, என் சபையை உயர்த்த போறாரு, என்ன வாழ வைக்க போறாரு, என்ன பிறருக்கு கொடுக்க வைக்க போறாரு. நான் கையேந்து இல்ல, நான் கொடுக்கும் கரமா இந்த கரத்தை கர்த்தர் மாத்த போறாரு. ஆமென். ஒருத்தர் ரொம்ப கருசனை சொல்றாரு, தம்பி முதல் செலக்ஷன்லயே திருக்கி விட்டுடியம்மாடா. என்னடா புக், என்னடா புக்கு? பைபிள்ல. சரி வா, போய் காது டாக்டர் போய் காதை கிளீன் பண்ணுவோம், பல்லு டாக்டர் பல்ல கிளீன் பண்ணுவோம், கண்ணுல ஐ டிராப் போடுவாங்க. நாளைக்கு காலையில மெடிக்கல் தம்பி, எழுதுல வேணாலும் தப்பிச்சிடலாம். இன்னைக்கு பிராக்டிக்கல்ல நீ பாஸ் ஆனா உண்மையிலே நீ ரொம்ப லக்கியான தம்பிடா தம்பி. நீ வந்துரு, மெடிக்கல் போய் பாட்டு வந்துருவோம். நான் சொன்னேன், மெடிக்கலுக்கு போக எவ்வளவு ஆகும்? மெடிக்கலுக்கு போக என்ன, காது டாக்டர்கிட்ட காதை கொடுத்து கிளீன் பண்ணா ஒரு 150 ரூபாய் கேட்பாப்ல. சரி, அடுத்து பல்ல கிளீன் பண்ணா அவரும் 150 ரூபாய் கேட்பாரு. அடுத்து ஐ டிராப் ஒரு 50 ரூபா இருக்கும், அது கூட நீ வாங்க தேவையில்ல, நான் வாங்கிக்கிறேன், 2 பேரும் ஐ டிராப் போட்டு இது பண்ணிக்கலாம். அண்ணே, அதெல்லாம் அவங்க என்கிட்ட காசு இல்ல, நீங்க போங்கன்னு சொன்ன எல்லாம் நீ திட்டிட்டு போறாங்க. நாளைக்கு நீ எழுதி வச்சுக்கடா, நாளைக்கு நீ கண்டிப்பா நீ ஃபெயில் ஆகத்தான் போற. என்ன சொன்னாங்க? நீ ஃபெயில் ஆகத்தான் போற அப்படின்னு. சரிண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சங்கீதம் 3 எடுத்து படிச்சுட்டு 2 புரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி படுத்து தூங்கிட்டேன். பக்கத்துல பச்சு 2 புரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவரே. ஆமென். மறுநாள் காலையில் அதே கிரவுண்டுக்குள்ள உள்ள போறோம். நேத்து 3300 பேர்ல இருந்தவன் பாதி பேர் ஆயிட்டான், 1800 பேர் உள்ள போறோம். பேக் வச்சேன், திருப்பி முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, நேத்து என் கூட இருந்தீங்க, இன்னைக்கு என் கூட இருப்பீங்க, நாளைக்கு என் கூட இருப்பீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி உள்ள போய் நிக்கிறேன். யாரெல்லாம் போய் காது டாக்டர்கிட்ட காதை கொடுத்து கிளீன் பண்ணானோ, பல்ல கொடுத்து கிளீன் பண்ணானோ, கண்ணில் ஐ டிராப் போட்டானோ, அம்புட்டு பேரும் பெயில் ஆகி குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒண்ணுமே செய்யல, எசப்பா உங்களை நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு 2 புரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஒரே காரணத்தினால என்னை அவர் பாஸ் ஆகி மெரிட்ல பாஸ் ஆகி ஒரு ஓரத்தில் நிக்க வச்சிட்டாரு. அங்க உட்கார்ந்து இருக்கவன் யார் என்னைய கூப்பிட்டானோ, காதை கிளீன் பண்ணுவோம், பல்ல கிளீன் பண்ண சொன்னானோ, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த எலும்பு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் பெரிய மேஜிக் மேனா இருப்பான். எப்படி பெரிய கனி கனி கனிஷ்கா, கனியா கனிஷ்கா, உனக்கு சாக்லேட் வேணுமானம்மா? ஓகே தரேன். ஆமென். அவர் என்னைய பார்த்து சொல்றாரு, டேய் அவன் ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா, ஆமென். ஐயா, மேஜிக் நம்ம பண்ண தேவையில்லை, அவரே செய்வார். ஆமென், ஆமென். அந்த மேஜிக் பொய்யானது அல்ல, அந்த மேஜிக் உங்க வாழ்க்கையில உண்மைகளை நடத்தும். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிற உங்களை அநேகர்களுக்கு அதிபதியாய் மாற்ற வல்லமை உள்ளது. ஆமென். மெடிக்கல் முடிஞ்சிருச்சு, மெடிக்கல் முடிஞ்சு திருப்பி வந்து வெளில வரோம். சொல்லிட்டாங்க 7 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லிட்டாங்க. 7 நாளைக்கு அப்புறம் பரீட்சை. படிப்புக்கு நம்மளுக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக படிப்புக்கும் எனக்கும் இருந்தது. ஆமென். நேரா ஆண்டிப்பட்டிக்கு போயிட்டேன். ஆண்டிப்பட்டில சித்தப்பானை பார்த்துட்டு சொல்றாரு, தம்பி உள்ளவா உள்ளவா. அங்க என்னையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினீங்க, இப்ப உள்ளவா அப்படின்றாங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு உயர்வை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அது இந்த வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உள்ள கூட்டு போனா தம்பி அந்த பெட்ரூம்ல ஒரு 7 ஜிகே புக் மதுரையில போய் நானே வாங்கிட்டு வந்துட்டேன்.
அந்த படி 7 நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கு, நீ கண்டிப்பா நல்லா வந்துருவ சொல்றாப்ல. உன் ஜோலியை பார்த்துக்கோ, வேலையை பார்த்துக்கோ விரட்டி விட்டவரு சொல்றாரு, தம்பி நீ நல்லா வந்துருவடா, காலைல ஜோம் பண்ணல நல்லா வந்துருவ, பைபிள் படிக்கிறல நல்லா வந்துருவ. ஆமென். முடிஞ்சிருச்சுங்க. நேரா போட்டேன். 7 புக் இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த 7 புக்கு மேல பைபிளை வச்சு, ஆண்டவரே இந்த 7 ஜிகே புக் என்னோட வாழ்வாதாரத்தை உயர்த்துமா, என்னோட வாழ்க்கைக்கு நல்ல காரியத்தை செய்யுமா எனக்கு தெரியாது. ஆனா இந்த புத்தகம் என்னை காப்பாற்றும், இந்த புத்தகம் என்னை உயர்த்தும், இந்த புத்தகம் என்னை மேன்மை அடைய செய்யும் சொல்லிட்டு 7 நாள் ஜிகே புக்கையும் படிக்கிறேன், பைபிளையும் படிக்கிறேன். சத்தியமா சொல்றேமா, 100க்கு அந்த எக்ஸாம்ல 18 மார்க் கூட தகுதி இல்ல எடுக்கிறதுக்கு எனக்கு. ஆனா என்னை ஆண்டவர் 78 மார்க் எடுத்து என்னை மெரிட்ல பாஸ் பண்றதுக்கு அவர் உதவி செய்தாருங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல கேட்பு சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பக்கத்துல கேட்பு சொல்லுங்கம்மா, அவரால் எல்லாம் கூடும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் அற்புதம் இல்ல, எனக்கு அவரை விட பெரிய அற்புதங்களை என் இயேசு செய்வார். சொல்லுங்க, அவரை விட பெரிய அற்புதங்களை என் பிள்ளைக்கு செய்வாரு. அவர் என்ன வாழ வைப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. 78 மார்க் எடுத்தாச்சு. ஒரு மிலிட்டரி ஆபீசர் சொல்றாரு, எக்ஸாம் எழுதி முடிச்சு மார்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், மிலிட்டரி ஆபீசர் சொல்றாரு, எப்பா நீங்க பிராக்டிகல் நல்லா பண்ணீங்க, மெடிக்கல் நல்லா பண்ணீங்க, எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க போங்க. போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டுல ஒரு லெட்டர் வரும். லெட்டர் வந்தா நீங்க பாஸ். லெட்டர் வரல, அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு செலக்ஷன் இருக்கு இதே கோயம்புத்தூர்ல, நீங்க வந்துருங்க அப்படின்னு. எனக்கு இல்ல, அந்த கிரவுண்ட்ல இருந்து வெளியில வந்து சொல்லி, ஆண்டவரே இந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கிற வேலை, இந்த ஆர்மி கேம்புக்குள்ள இருக்கிற வேலைய நீங்க என்னோட வீட்டு கதவை தட்ட வைக்க போறீங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாதத்துல இருந்து நடக்க போது. உங்க சோதரஞ்சல் வீட்டுக்கு போயிட்டேன். 10 நாளைக்கு அப்புறம் வீட்டுல ஒரு போஸ்ட்மேன் வந்து கதவை தட்டுறாரு. டக்கு டக்கு டக்குன்னு கதவை திறந்தோடனே, அண்ணே சொல்லுங்க தம்பி, உன் பேர் தான் ஆண்ட்ரூ ரொசாரியோவா? ஆமா தம்பி, டெல்லி ஆர்மி ஹெட் குவார்டர்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு தம்பி. பார்த்தா this person foreign selected for an Indian army soldier. ஐயா என்னைய பார்த்து சொன்னாங்க, நீ ட்ரைசைக்கிள் டிரைவர் ஆகப்பா, நீ ரிக்ஷா டிரைவர் ஆகணும்னு சொன்னாங்க. என் குடும்பத்துல இன்னைக்கு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒரு பட்டனை திறந்து சொல்லுவேன், என்னை அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவரை நம்பின ஒரே காரணத்தினால என்னை அவர் உன்னதத்துல போய் உட்கார வச்சாருங்க. ஆமென். ஆமென். இப்ப வசனத்தை பிடிக்கிறீங்களா? அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். எனக்கு பலன் இல்ல, ஆனா அவர் பலன் எனக்குள்ள வரும் பொழுது, ஓ சிறிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நீங்க சொல்லுவீங்க, செருபாபேலுக்கு முன்னாக நீ சமபூமி எனப்படுவாய். ஆமென். ஆமென். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டட்டும், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென். ஆமென். சொல்லுங்க, என்னை வாழ வைக்கும் வல்லல் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. சொல்லுங்க, என்னை வாழ வைக்கும் வள்ளல் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ஒரு தடவை, என்னை வாழ வைக்கும் வள்ளல் தானே இயேசு, என்னை எனவே ராஜாதி ராஜாவை கொண்டாடுவே, நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவேன். இயேசு ராஜாதி ராஜாவை நாள்தோறும் சொல்லுங்க, வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. ஓ தன் ஜீவன் பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். எனவே ராஜாதி ராஜா, கைய மேல தட்டுங்களேன். இயேசு ராஜாதி நாள்தோறும் கலக்கம் இல்ல எனக்கு
கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சொல்லுங்களேன். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வாரு. எனவே ராஜாதி ராஜாவை அப்படிதான் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென் ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கலக்கம் இல்ல. ராகத்தோடு சொல்லுங்க, சொல்லுங்க, கலக்கம் இல்ல, உனக்கு கவலை இல்ல, கர்த்தர் உன் மேய்ப்பராயிருக்கிறார். சொல்லுங்க, கலக்கம் இல்ல. கீழே இருக்கிற கேமரா தெரியுமா? தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க, கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென் ஆமென். சொல்லுங்க, என்னை என்னை பாட்ட பாடி, என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார். ஐயா, இப்போ குடும்பத்துல வறட்சி, இப்ப குடும்பத்துல வறட்சி, இப்ப பிரச்சனை, தலை ஓங்கி இருக்கு, சரியா? ஆனா அவரை நம்புகிற யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். அவரை நம்புகிற யாவரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை பிரகாசம் அடைய போகுது. இயேசுவின் நாமத்துல பிரகாசம் உங்க பிள்ளைக்கு நடக்க போதுமா? உன் பிள்ளைக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆமென் ஆமென். சொல்லுங்க, என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நான் பசியார. ஆமென். கேக்குதுங்களா? இதுதான் கொஞ்சம் அழகா இருக்கு பிரதர். ஓகேவா? தெரியுதுங்களா? ஆமென். சொல்லுங்க, அவர் என்ன பசும்புல் மேய்ச்சலில் நடத்த போறாரு. முடி சுருட்ட முடி, வெட்டல, வெட்டிட்டு வரணும் நமக்கு தெரியாது. இப்படி இருக்கு முடி, டோப்பா மாதிரி. அரக்கை சட்டை, காரச்சேவுக்கு சட்டை மாட்டி விட்ட மாதிரி, அதே பெல்ஸ் பேண்ட் கருப்பு கலரு, கீழே 55 ரூபா பேட்டாச்சு இருக்கு. ஒரு ஏகே அகமது கட்ட பைக்குள்ள உள்ள சாதாரண ட்ரெஸ், ஆனா ஒரு அழகான பைபிள். சொல்லுங்க, சாதாரண ட்ரெஸ் அழகான பைபிள் வச்சிருந்தா கண்டிப்பா வாழ்க்கை அழகா மாறும். ஆமென். பார்த்தா என்னமோ நான் வேற ஏதோ உலகத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பயமாயி போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிக்கிறேன். ஆமென். பேக் வச்சுட்டு அப்படியே அவங்க பக்கத்துல அப்படியே ரொம்ப தயக்கமா போய் நிக்கிறேன். இப்ப கேட்கிறேன், அண்ணா நீ எந்த ஊர்னா? நானப்பா நான் திண்டுக்கல். அண்ணா என்ன படிச்சிருக்கீங்க? நான் BA தமிழ். இங்க வந்து நிக்கிறீங்களே, இது உங்களுக்கு எத்தனாவது செலக்ஷன்? எனக்கு 5வது செலக்ஷன். அண்ணா நீங்க எந்த ஊர்னா? நான் திருநெல்வேலி. ஆனா இது எத்தனாவது செலக்ஷன்? எனக்கு 6வது செலக்ஷன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க கேட்கிறேன், +2 ஃபர்ஸ்ட் குரூப் என்னென்னமோ சொல்றாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப கோமா, ஏய் எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியடா, நீ என்னடா படிச்சிருக்க? இது உனக்கு எத்தனாவது செலக்ஷன்ரா? நான் சொன்னேன், அண்ணே இங்க வந்து நிக்கிறேன், இதுக்கு நான் தகுதி இல்ல, இது என்னோட முதல் செலக்ஷனு, நான் வெறும் 10th தான் படிச்சிருக்கேன். ஐயா, ஞானிகள் மத்தியில் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. சொல்லுங்களேன், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க, எபினேசர்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது. எனக்குள்ள நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இனி பலவானை இயேசுவின் நாமத்துல நானே மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, இனி பலவானை முந்தி கட்ட போறீங்க. ஆமென். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்துல உடைய போகுது. பரம்பரை கட்டு இயேசுவை நம்பினால் அவருடைய ஒத்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில மறுரூபமாக்கும். நம்மள ஆமென். உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மரித்தோரை உயிரடைய செய்கிற அதே இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான மரித்து போயிருக்கிற காரியங்களை அவர் உயிரடைய செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உயிர்ப்பிக்கும் தெய்வம் எனக்குள்ள இருக்கிற சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர். எனக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களையும் என் இயேசு மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். வெரி குட். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். சொல்லுமா, எல்லாமே உம்மால் ஆகும். கையை மேல தூக்கி அப்பா சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், என் இயேசுவாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், என் இயேசுவாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, எண்ணி முடியாத நன்மைகளை நான் சுதந்திரிக்க போறேன். சொல்லுங்க, எண்ணி முடியாத. ஆமென். இது என்னன்னா அதை மட்டும்தான். ஆனா இங்க எண்ணி 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 துதி செய்வாய், எண்ணில் அடங்காத நன்மைகள். ஆமென். சொல்லுங்க, எண்ணி எண்ணி துதி செய்ய போறேன். ஆமென். அவர் என்ன உயர்த்த ஆயத்தமா இருக்கிறாரு. இன்னைக்கு நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை அவர் லிஃப்ட் பண்ண போறாரு. ஆமென். நானா படியேறினா என் கால் வலிக்கும், ஆனா லிஃப்ட்டுக்குள்ள போய் பட்டன் அமுக்கினா போதும். இயேசுங்கிற விசுவாசத்தை நம்ம அமுக்கினா போதும். நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அவர் கரை சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, மழை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல விலகிட செய்பவரே. சொல்லுங்களேன், மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல விலகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் என்னை சினைப்பவரே, ஓ கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையே உள்ளங்கையில். பரிதென்னை நினைப்பவரே, ரெண்டு கையை தூக்கி சொல்லுவோமா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே, ரெண்டு கையை மேல தூக்கி சொல்லமா, நீங்க போதுப்பா இப்போதும் என் வாழ்விலே, என் இயேசுவே. இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே, சொல்லுங்க, நீர் போதும், இப்போதும் என் வாழ்விலே, இயேசுயா, இப்போதும் என் வாழ்விலே, பலவீன நேரம் உங்க கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உம்பளன் தருவேன் என்று சொல்லமா. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று, நிழல் போல என் வாழ்வில்
என் ஏசையா நீ போதும், என் வாழ்விலே நீங்க மட்டும் போதும் என் இயேசுவே. ஆமென், ஆமென். இப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு மறுரூபத்தின் ஆவி உள்ள போயிடுச்சு. ஆமென். உள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா பார்ட்ஸையும் கர்த்தர் புதுசாக்குறாரு. புதுசு ஆக்குறாருல, புது ஆக்கிட்டாரு. நீங்க நம்புனீங்கன்னா சுகத்தோட போவீங்க. ஆமென். நீங்க நம்புனீங்கன்னா பலத்தோட போவீங்க. ஆமென். இந்த மாசமே உங்க வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பாரு. பொருளாதாரத்துல நீங்க எண்ணி முடியாத நன்மைகளை சுதந்திரிக்க போறீங்க. ஆமென். கடந்த நாட்கள்ல நீங்க பார்த்திராத நன்மைகளை இங்க வந்த உங்களை கர்த்தர் விசேஷமா ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். உங்க மூலமா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க டேக் ஓவர் பண்ணாதீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உங்க கரத்துல நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களை லிஃப்ட் பண்ண, நீர் இவர்களை உயர்த்த வல்லமையுள்ளவர் சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில மகத்துவங்களை நீங்க பாப்பீங்க, நன்மைகளை பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது எந்த ஊரு தம்பி? நீ சொல்லு, எந்த ஊரு? கடலூர், அழகர்புரம், கோணம். இது நான் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஊரு? அப்படி சொல்லு. நாகர்கோவில். இன்னையே நீ குழப்பற பாருங்க. வீட்டுல 50 பேரும் குழப்பம். ஆமென். உன்னை ஆண்டு பிளஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. உனக்கு அழகான ஒளிமயமான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிறார் தம்பி. ஆமென். உன் வாழ்க்கையில நல்லதா முடியும் எல்லாமே. இப்ப இருக்கிறது இல்ல, உன் வாழ்க்கையில ஒரு மகத்துவங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். நீ வெள்ளை சட்டை போட்டு, இல்ல இந்த சட்டை வேணாலும் போடலாம், ஆனா வெள்ளை சட்டை போட்டு நீ முன் வரிசையில பைபிள் எடுத்து இதே சட்டை நீ உட்கார போற. ஆமென். பாஸ்டர் வசனத்தை சொன்ன அடுத்த செகண்ட்ல நீ வாசிக்க ஆரம்பிக்க போற. ஆமென். நன்மை உனக்கு வருது. இயேசுவை நம்புனா உன் வாழ்க்கை இங்க நீங்க யாரெல்லாம் நீ ஆச்சரியமா பாக்குறீங்களோ அந்த ஆச்சரியமா பாக்குறவங்க உன்னைய பார்த்து ஆச்சரியமா மாறத்தக்கதான காரியத்தை இயேசப்பா உனக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். எந்த ஊரு மறந்துட்ட பாரு? நாகர்கோவில். நீ திருப்பி திருப்பி நீ குழப்பற. இது எந்த ஊரு? நாகர்கோவில். இப்போ நாகர்கோவில்ல ஒரு அசிங்கமாய் போச்சம்மா உங்க பிள்ளைகளுக்கு. நாகர்கோவில் ஒரு அவமானமாய் போச்சு. நீங்க இருக்கிற உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பி, உங்க அக்கா தங்கச்சி, உங்க குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு தலைகுனிவு ஆகி போச்சு அப்படின்னா, உங்கள் ஆண்டவர் கன்னியாகுமரியிலையோ இல்லாட்டி திருநெல்வேலியோ தூத்துக்குடியிலையோ விருதுநகர்லயோ இல்லாட்டி சாத்தூர்லயோ உயர்த்த மாட்டாரு. எந்த பகுதியில எந்த குடும்பத்தாருமாக உங்க தலை குனிந்ததோ அதே குடும்பத்தாருமாக அதே இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தலையை, உங்க பிள்ளைகளின் தலையை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப எனக்கு தலைகுனி வந்துச்சுல, எங்க வந்துச்சு? 13 வயசுல ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல என்னையும் என் தம்பியை உட்கார வச்சுட்டு ஆண்டிப்பேட்ல நடு ரோட்ல கேரா பிளாட்ஃபார்மா எங்க அப்பா நீ உங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா தம்பி, இனி உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த இடத்துல எனக்கு அசிங்கமாச்சா, அந்த இடத்துல எனக்கு அவமானமாச்சா எனக்கு தெரியல. ஆனா தாயின் கருவறையில தோன்றுவதற்கு முன்னே நம்மை முன் குறித்த தெய்வம் அந்த இடத்துல எப்படி அசிங்கப்பட்டான். கேரா பிளாட்ஃபார்ம் நடு ரோட்ல நின்னமா, எந்த ரோட்ல நடு ரோட்ல நின்னோம் அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்ல கோடிகள்ல பில்டிங் கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்த கூடுமானால் என்னை விட பல மடங்காய் உங்க எல்லாரையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். என் குடும்பத்திலேயே ட்ரைசைக்கிள் டிரைவர், ரிக்ஷா டிரைவரா இருக்கிற என்னைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஆண்டவராக இயேசு உயர்கிறாரு. ஆமென், ஆமென். அவரால் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென்.
உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஏசப்பா இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஆமென். நாளைய தினத்துல நீங்க ஒரு புது மனிதர்களா நீங்க மறுரூபமாக போறீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டி. ஆமென். ஒவ்வொரு நாளும் புது புது அற்புதங்களை கர்த்தர் நடத்த போறாரு. ஒவ்வொரு நாள் அற்புதம். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சனே உங்களுடைய தேவையை நினைச்சு நீங்க துகைய கூடாது. தெய்வத்தை பாட்டு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த அழகான நாளை நீர் கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல உங்க நாமத்து நிமித்தம் நான் அதிசயங்களை பார்க்க போறேன், நான் அதிசயங்களை சுதந்திரிக்க போறேன். நீர் என் மேல் வச்சிருக்கிற திட்டம் பெருசு நீங்க சொல்லுங்க. ஆமென். எந்திரிச்சோனே ஐயோ இன்னைக்கு எப்படி மகளிர் குழு லோன் காரணங்கள் இஎம்ஐ கட்ட முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. காலையில் எந்திரிக்கும் போது நைட் நிம்மதியா தூங்கி நீ காலையில் எந்திரிச்சிருக்கிறேன். இந்த நாளை ஏசப்பா என்னைய தோள் மேல சுமந்துகிட்டு அவர் என் கூட டிராவல் பண்ணி வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சொல்லுங்க. இன்னைக்கு தேவைய அனுதின மன்னாவை ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவர். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நீங்க மன்னாவை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சாயங்காலமே நாளைக்கு உண்டான காரியத்தை இன்னைக்கு கொடுக்க கூடுமானால் உங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு மகத்துவத்தை செய்ய ஏசப்பாவால கூடும். ஆமென். உங்க பலன் அல்ல, அவர் பலன் உள்ளே வரும் பொழுது நீங்கள் அனைத்தையும் சுதந்திரிக்க போறீங்க. எத்தியோப்பியாவில் சில நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போறாரு. நீ காலைல சொன்னேன் நகை ரேட் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, அந்த ரேட் பார்க்கும்போது அது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்வாதாரம் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக. ஆமென். கோடிகள பில்டிங் கொடுத்தாரு, உயர்த்தினாரு, பெரிய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வச்சாரு. நல்ல ட்ரெஸ் போடணும்னா தம்பி எங்க வீட்டுல சொந்தக்காரங்க எடுத்து கொடுத்தாச்சு ஆச்சு. அந்த கீழவாசல் பஸ் ஸ்டாண்ட்ல அப்பெல்லாம் ரிக்ஷால வந்த பணக்காரவங்க, அப்பெல்லாம் 99 2000 ரிக்ஷால வந்த பணக்காரவங்க ரிக்ஷால அப்படியே வருவாங்க. தாத்தா பாட்டி, நானு எங்க அப்பா என் தம்பி நிப்போம். வந்துட்டீங்களாடா சொல்லுவாங்க, வந்துட்டீங்களாடா 200 ரூபாய் 150 கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ சொல்லிட்டு போயிருவாங்க. நல்ல ட்ரெஸ் போடணும்னா சொந்தக்காரங்க எடுத்து கொடுத்தது ஆச்சு. ஆனா இயேசு நாமத்துல என் வைஃப் ஒரு பிராண்டட் ஷோரூம் வச்சு வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ற அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்திருக்கிறார். எங்களை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்களேன், மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமை காண்பார்கள். சொல்லுங்களேன், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமை காண்பார்கள். சொல்லுங்களேன், மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்களேன், மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஓ மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுவோமா, மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாள். வெளிப்படும் நாட்கள். டுடே ஸ்பெஷல் டே. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமை காண்பார்கள். சொல்லுவோமா, மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமை காண்பார்கள். கையை ஒன்று சொல்லுங்க, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஓ மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய். காண்பார்கள். ஆமென். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய். ஏகமை காண்பார்கள். ஆமென். பிரதர், உங்களை உயர்த்தினேன்னு சொன்னீங்க, கேட்கவே ஆண்டவர் இப்படிலாம் அற்புதம் செய்யக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு புது வகையான ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்றீங்க. உங்க கூட 8 வயசு ஒரு சின்ன தம்பி இருந்தானே சாமுவேல்னு சொல்லிட்டு,
அவன் வாழ்க்கை என்னாச்சு, அவன் எப்படி போனா சொல்றமா. அவனுக்கு 8 வயசு, அவனுக்கு இங்கிலீஷ்ல ஏபிசிடி கூட தெரியாது. இங்கிலீஷ்ல அப்படிதான் அவனோட வாழ்க்கை இருந்துச்சு. மார்க் எடுப்பான், வெறும் 9 இருக்கும், முன்னாடி பக்கத்துல 49 போட்டுருவான், 49 போட்டுருவான். 7 இருக்கும், அத 37 மாத்திருக்கான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் 5 மார்க்கையும் சேர்த்தாலே நீங்க எடுக்கிற 35 மார்க் கூட வராது. அவ்வளவு பெரிய படிப்பாளி என் நம்பி, அவ்வளவு பெரிய படிப்பாளி என் நம்பி. மொத்தத்தையும் கூட்டினா திட்டுவான், டே அட்லீஸ்ட் கூட்டுனா ஒரு 100ஆவது எடுக்கிற அளவுக்கு வாடா. என்ன பண்றதுன்னா உள்ள படிப்பு போகல. ஒரு வசனத்தை சொன்ன அவனுக்கு, எப்பா எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறானோ உனக்கு அவர் ஞானத்தை கொடுப்பாரு, ஒன்னார் உயர்த்துவார். 8 வயசுங்க அவனுக்கு. அந்த வார்த்தையை அவன் பிடிச்சான். வீட்டுல எல்லாரும் பயங்கரமான எஜுகேட்டட் பீப்புள்ஸ். என் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் நான் போயிட்டோம்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நாங்க தான் கேலி பொருள். நாங்க தான் இப்பதான் போனு, ஷார்ட்ஸ், வாட்ஸ்அப், யூடியூப்ல இருந்துச்சு, அப்பலாம் அது கிடையாது. நாங்க தான் கேலி பொருள். கூப்பிடுவாங்க, டே சாம் இங்க வா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவனுக்கு படிக்க தெரியாது, எங்க வீட்டுல எல்லாரும் தெரியும். அந்த பேப்பர் கொடுத்து இந்த முதல்ல இருக்கிற இந்த பேராகிராஃபை படி அப்படின்வாங்க. அவன் படிக்க படிக்க குடும்பமே விழுந்து விழுந்து சிரிக்கும், குடும்பமே விழுந்து விழுந்து சிரிக்கும். திஸ் ஆர்டிகல்ன்ற வார்த்தையை இவன் படிப்பான். திஸ் ஆர்டிகல் எப்படி, திஸ் ஆர்டிகல் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே கஷ்டமா பேசுற 7 லாங்குவேஜ் பேசுற கனடால இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அங்க சிட்டிசனா வச்சிருக்கிறாருங்க. அவர் உயர்த்தின தெய்வம் உங்களையும் பல மடங்கா உயர்த்துவாரு. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவதி, நீங்கள் பாக்கியவான் என கருதப்படுவீர்கள். ஆமென். ஒரு மனுஷனுக்கு ஒரு சம்பளம், தம்பி உனக்கு ஒரு சம்பளம், மாசம் சம்பளம்னா எவ்வளவு எதிர்பார்ப்போம்? 30,000. சூப்பர், அது ரொம்ப ஆசை உனக்கு இல்லை. நீ உயர்த்தப்படுற ஆண்டவர். ஆமென். நீ சொல்லு 25,000 ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஒரு பக்கத்தில் கூட போக முடியாது. ஏன்னா பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு காத்திருக்கு. ஆமென். பிள்ளைக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. சகோதரி நீங்க சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு சம்பளம் வாங்கினா எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தா போதும் சொல்லுங்களேன். நீங்க அது அவங்களதான் இங்கிலீஷுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண பெரிய 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 படிப்பாளிகளா இருக்காங்க. ஒரு மாசம் சம்பளம் கொடுத்தா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு போதும்? 1 lakh, 5,000 சொல்றேன். சிஸ்டருக்கு 1 lakh, 5,000, தம்பி 25, 30. ஸ்தோத்திரம். ஆமென். இவனை பார்த்து சொன்னாங்க, டே சாமு நீ இவனை எழுதி வச்சுக்க, பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆபீஸ்ல நீ மூடத்துக்கு டெய்லி 5 ரூபா, டெய்லி 5 ரூபா. மாசத்துல 4 நாள் லீவு, 26 நாள் வேலை பார்த்தாலும் உனக்கு ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் சம்பளம் வரும், எழுதி வச்சுன்னு சொல்லி குடும்பமே சொல்லிச்சு. ஆனா அமெரிக்கா பக்கத்துல இருக்கிற கனடால மாசம் வெறும் 10 லட்சம் சம்பளத்தை கொடுத்து கர்த்தர் அவனை உயர்த்த கூடுமானால் அவனை விட மேல என் பிள்ளைங்க எல்லாரையும் ஒரு மகிமைக்குள்ள அவர் பிரவேசிக்க வைக்க வல்லமையுள்ளவர். ஆமென். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி போன் பண்ணான். சாமு, யாரு பேர் என்ன? சாமுவேலு. சொல்லுங்க, சாமுவேலு. சாமுவேலை விட பக்கத்துல பார்த்தோம், சாமுவேலை விட நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைய ஏசப்பா உயர்த்த போறாரு. மாசம் வெறும் 10 லட்சம் தான் சம்பளம் வாங்குறாராம். அந்த வெறும் சம்பளத்தை விட ஆண்டவனை உயர்த்த போறாரு. ஆமென். ஆமென். ஒரு 3 வருஷம் போன் பண்றான். சாமு போன் பண்ணி சொல்றான், அண்ணா ஒரு வீடு வாங்கியிருக்கேன். என்ன பண்ணா? ஒரு வீடு வாங்கியிருக்கேன். நம்ம என்ன? அப்படியா தம்பி? அம்மா வந்து எப்படின்னா தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சுன்னு சொல்றாளுங்க. ஏன்னா ஆர்பிக்குள்ள போயிட்டோம், தமிழ் தான் ஒன்லி. ஹிந்தி தமிழ், ஹிந்தி தமிழ், ஹிந்தி தமிழ். என்னையும் கரெக்டா ஒரு 6 லாங்குவேஜ் பேச வச்சிட்டார், எப்படின்னு தெரியல. ஆமென். ஆமென். படிச்சு 10th தான், ஆனா இங்கிலீஷ் பேசுவேன்.
ஹிந்திக்காரங்க பக்கத்துல நின்னா மதராசின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே டேய் நம்மளை விட அவ்வளவு அழகா ஹிந்தி பேசுறான்னு எல்லாம் அவர் கொடுத்த ஞானங்களால. ஆமென். கேரளா கூட போனா மலையாளம் சம்சாரிக்கும். ஆமென். கன்னடம் பேசுவோம், தெலுங்கு பேசுவோம். என்ன பேச தெரியாது, அவரை நம்பின எல்லாம் நம்மளால பேச முடியும். ஆமென். ஒரு 3 வருஷம் தம்பி போன் பண்ணி சொல்றான், அண்ணா ஒரு வீடு வாங்கியிருக்கேன். நான் கேட்கிறேன், தம்பி எங்கடா? மதுரை ஊமச்சி குளத்தலையா? மதுரையிலேயே வாங்குவியான். அப்ப எங்க தம்பி? சிங்கார சென்னை அங்க வாங்கியிருக்கியா? இது அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கிருக்கியா? அண்ணா அங்கெல்லாம் இல்லண்ணா. எங்கடா வாங்கியிருக்க? அண்ணா இங்கதான் USA பக்கத்துல கனடால ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அப்படியா தம்பி? எவ்வளவுடா? ஜஸ்ட் 6.5 crores. டேய் தெருக்கோடியில கடந்த, ரோட்ல கடந்த, தூசில கடந்த எளியவனா இருந்த இன்னைக்கு நீ பிரபுக்களோடு ராஜாக்களோடு வைக்கிற ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு. ஆமென். தெருக்கோடியில் இருந்தவன கோடீஸ்வரனா கர்த்தர் மாற்ற கூடுமானால் உங்கள் அநேகர் உங்க பிள்ளைகளை கோடீஸ்வரர்களாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமென். எத்தனை மணிக்கு முடிக்கணுமா? ஆமென். எத்தனை பேர் கையெழுத்து இல்ல? நான் இன்னைக்கு உங்கள் ஓட்டு உங்கள் கையில. இன்னொரு 1/2 மணி நேரம் எடுக்கணும்னு சொல்றோம். கையெழுத்து 1/2 மணி நேரம். ஆமென். அல்லேலூயா. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். இங்க இருங்க, நான் ரொம்ப வில்லங்கமானவன். நிஜமாவே நான் ரொம்ப வில்லங்கமானவன். அவருக்காக எதையும் செய்வேன். ஆமென். நாங்க நைட் ஃபுல்லா டிராவல் ஆகி போனா கூட பரவாயில்ல, நைட் 4 மணி வரை உங்களுக்காக அவரோட வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே பஸ் இருப்போம். எங்களுக்கு தெரியும், அப்படி கார் இருப்போம், எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, நைட் ஒரு 12 மணி வரை கொண்டு போனா நல்லா இருக்கும். சொல்லுங்க, கையை தூங்க பாப்போம். தைரியமா 4 நாள் தூங்குங்க. ஐயா பாத்துக்கோங்கயா. நீங்க என்ன சொல்றீங்க? சின்ன கூட்டம். இந்த சின்ன கூட்டம் தான் பெரிய ஜாதிகளா மாற போகுது. இந்த பாட்டு எடுத்து விஷயமா மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனம் ஆண்டவர் ஒரு பாட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க. எங்க டெஸ்டிமனில எங்கேயுமே பாடினது இல்ல. ஆமென். சொல்லுங்க, பெரும் பெரும் செல்வந்தர்கள். இந்தியில பாடவா? என் புள்ள பயங்கரமா இருக்கும், கொஞ்சம் வில்லங்கமான ஆளுங்க. ஆமென். சொல்லுங்க, பெரும் பெரும் செல்வந்தர்கள். அப்படி தலையை பின்னாடி காட்டுங்க. அப்படி சபைக்கு நேரம் காட்டுங்க. வருவார்கள் சபை தேடி. அப்படி பின்னாடி திரும்பங்களை ஆசீர்வதிங்களை கையை நீட்டி. நான் கையை நீட்டி, பெரும் பெரும் செல்வந்தர்கள் இந்த சபைக்குள்ள கால் வைக்க போறாங்க. பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த சபைக்குள்ள கால் வைக்க போறாங்க. உங்ககிட்ட வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு எம்எல்ஏ எம்பி இந்த வீட்டுல இந்த சர்ச்சுக்குள்ள வர போறாங்க. ஆமென். சொல்லுங்க, பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. சொல்லுங்க, பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பின்னாடி பாடுங்க, பெரும் பெரும் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தேவம் காண்பார்கள். சொல்லுங்க, தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தேவம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபர்கள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் மெய் தேவம், மெய் தேவம். கையை மேலத்துக்கு சொல்லுங்க, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. வெரி குட். மகிமை, எஸ் மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சொல்லுங்களேன், மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வெளியில இருந்தா தொழில் அதிபர்கள் வருவாங்களா? வெளியில இருந்தா அதிபர்கள் வருவாங்களா? வீட்டுக்குள்ள வர மாட்டாங்களா? எங்க சபைக்குள்ள வர மாட்டாங்களா? இந்த உங்களுக்கு நான் வார்த்தை கருத்து சொல்றாரு. ஆமென். தேசங்கள்
பெரும் கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். சொல்லுங்களேன். தேசங்கள் பெரும் கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் உள்ளிருந்து எழும்புவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் உள்ளிருந்து எழும்புவார்கள். சொல்லுங்க. ராஜாக்கள் அதிகாரிகள் எங்க சபையில இருந்து எழும்புவார்கள். சொல்லுங்களேன். ராஜாக்கள் அதிகாரிகள் எங்க வீட்டுல இருந்து எழும்புவார்கள். திருப்பி பாடுங்களேன். ராஜாக்கள் அதிகாரிகள் எங்க குடும்பத்தில் எழும்புவார்கள். சொல்லுங்களேன். ராஜாக்கள் எங்க குடும்பத்தில் எழும்புவார்கள். கையை மேல மகிமை மகிமை வெளிப்படும். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. ஒன்ஸ் மோர் மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது. ஹalleluya. இப்ப பக்கத்துல கையை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்த்துட்டேன். சொல்லுங்க. மாறாவின் கசப்பை போல என்னுடைய வாழ்க்கையில தேனு என்கிற இயேசு என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு, என் குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரு. மாறாவின் கசப்பை என் இயேசு மதுரமா மாத்திட்டாருன்னு அப்பாக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். 12 மணி வரை கொண்டு போங்க பிரதர். கையை தூக்குங்க. உண்மையா சொல்லுங்க. பசிக்காதா? எனக்கெல்லாம் பசிக்காது. ஹalleluya. கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல முடிக்க போறோம். 20 நிமிஷத்துல முடிக்க போறோம். தானியேல் தெரியுமா? தானியேல் தெரியுமா? தெரியாது. இந்த சொல்லி தரேன். தானியேல் வாழ்க்கையில தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிச்ச கர்த்தர் நமக்கு அதே ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஆமென். ஆர்மிக்குள்ள போயாச்சு. இந்த ஆர்மி ட்ரெஸ் போடணும்ன்ற என்னோட கனவு, என்னோட லட்சியம், கொள்கை கிடையாது. எனக்கு ஒண்ணு ஏசப்பா உயர்த்துவார். அவரை நம்பின ஒரே காரணத்தினால இந்த ட்ரெஸ் போட நீங்க உங்க பக்கத்துல நிக்கிறேன். ஆனா இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ஆர்மில 17 வருஷம் நான் எப்படி அழுதுன்னு என் ஒய்ஃப் சொல்லுவாங்க. இங்க வாங்க, உங்களை நீங்க விடுற மாதிரி 10 நிமிஷம், அவங்க 10 நிமிஷம் தான். அப்புறம் ஐயா ஜோம் பண்ணி முடிக்க போறாங்க. நல்லா ஷேக்கானா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு தடவையும் போடும்போதும், லீவு போயிட்டு ரிட்டர்ன் நாங்கள் வரும்போதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஐயோ, மறுபடியும் ஆர்மிக்கெல்லாம் போகணுமா, மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை போடணுமா. ஏன்னா அவருக்கு சிறந்த பாடகராகணும்னு ஒரு ஆசை. அப்போ நம்மளோட தாட் என்ன இருக்கும்னா, நான் இப்படிலாம் ஆகணும், நான் இப்படிலாம் படிச்சிருக்கணும், நான் இப்படி ஒரு வேலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா காட் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. நம்மளை விட அவர் பெஸ்டாவே நம்மளை நடத்துவார். எரேமியா 29 சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல, அவை நன்மைக்காய் மாற பண்ணுகிற தேவன். அப்போ பிரதர் நினைச்சாரு நான் ஒரு சிறந்த பாடகர் ஆகணும்னு. ஆனா தேவன் என்ன பண்ணாருன்னா 17 வருஷம் அவர் கூட இருந்து உள்ள வச்சு அழகா அருமையா நடத்தினாரு. வெளியே வந்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடும் போதெல்லாம் அவர், நாங்க சொல்லுவோம் சில இடத்துல, இதை போடாதீங்க வேற ஏதாவது போடுங்க அப்படி சொல்லுவோம். ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா போடுவாரு. எதை நம்ம அழுதுகிட்டே செஞ்சோமோ, எதை நம்ம துக்கத்தோட செஞ்சோமோ, அதை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். அவரை நம்பினா வேற என்னென்னலாம் கிடைக்கும் பிரதர்? பக்கத்துல கேளுங்க. அவர் நம்பினா வேற என்னென்னலாம் கிடைக்கும்னு ஒரு 5 நிமிஷம் சொல்ல போறாரு. ஆமென். ஆர்மிக்குள்ள உள்ள போகும்போது எங்களுடைய ரேங்க் என்னன்னா டிஎஸ். சொல்லுங்க. டிஎஸ்.
டைம் ஸ்கேல் சர்வீஸ். அதாவது ஆர்மிக்குள்ள போனா எங்களுக்கு அந்த 17 வருஷம், எங்களுக்கு முன்னாடி ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பேட்ச் வெளியில போறாங்க, நாங்க உள்ள போறோம். வெளியில போனவங்க சோல்ஜரா அப்படி வெளியில போயிட்டாங்க. 17 வருஷம் டியூட்டி வேலை, ஒர்க் டியூட்டி, டியூட்டி ஒர்க், இது மட்டும் தான் அவங்களுக்கு. உள்ள வந்தோன்னு சொல்றாங்க, டேய் நீங்க எதுக்குடா வந்தீங்க, நீங்க வந்தீங்க நீங்க இடது காலம் எடுத்து உள்ள வந்திருக்கீங்கடா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. 17 வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, 17 வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது, நீங்க டியூட்டி பார்த்தே நீங்க சாக போறீங்கடா, நீங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே நீங்க இது பண்ண போறீங்க. நான் அவர் சொன்னதெல்லாம் நம்பல. நான் சொன்ன, ஆண்டவரே யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். குழியில கிடக்கும் போது அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? குழியில இருக்கிறவரை நீங்க அழகான கோபுரத்தின் அரமனைக்கு மேல கொண்டு போக கூடுமானால், இந்த மனுஷன் எனக்கு ஏமாத்துற ஆண்டவரே நீங்க இருக்கீங்க. உண்மையா இருந்தேன், கொடுத்த வேலை உண்மையா பார்த்தேன். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆரம்பிக்கல என்னை பார்த்து சொல்லுவாங்க, டேய் சாமியார் வந்துட்டேன் சொல்லுவாங்க, டேய் இவன் வந்துட்டான்டா போத சாமியார் வந்துட்டான். காலங்காத்தால 4 மணிக்கு வெயிலோ மழையோ குளிரோ எந்திரிக்கணும், மைனஸ்ல இருக்கும், ஆனா டெய்லி ஷேவ் பண்ணிடணும், காலையில 5:30 ரன்னிங் ஓடணும், அப்புறம் ஒவ்வொரு டியூட்டி இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே அவரை நம்பின ஒரே காரணத்தினால, என்ன ஒரு வசனம் இருக்கு, முதலே சொன்னேன் உங்கள்கிட்ட, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற மனுஷன் அனைவருக்கு அதிபதியே மாத்துவேன்னு சொன்ன தெய்வம். எல்லாத்துலயும் உண்மையா இருந்தேன். கரெக்டா ஒரு 7 வருஷம் ஆச்சு. என்னைய தூக்கி சொல்றாங்க, இவன் இங்க இருந்து இவன் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கான், இவனை தூக்கி தண்ணி இல்லாத காட்டுல போடுங்கடா அப்படின்ட்டாங்க. நான் நேரா தண்ணி இல்லாத காட்டுக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். எத்தனை மீட்டர்? 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். அங்க போய் இவன் டியூட்டி பார்க்கணும், இவன் ரொம்ப ஓவரா பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க போனா முதல் நாள் டியூட்டில என்னைய போய் நிப்பாட்டிட்டாங்க. முன்னாடி ஒரு LMG இருக்கு, அங்க நின்னுகிட்டு இருக்கேன், ரொம்ப பயமா இருக்கு. முன்னாடி 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாகிஸ்தான். இங்க இருந்து அவன் சொல்லுவான், இந்தியன்ஸ் அப்படின்னு, இங்க இருந்து நம்ம ஆளுங்க பாகிஸ்தானி அப்படின்வாங்க. அவன் நம்மள பார்த்து கேட்பான், ஓ இந்தியன்ஸ் ஆஜ் கியா பிரேக்ஃபாஸ்ட், நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க? இங்க பூரி பண்ணோம். அங்க கேட்டா அவன் சப்பாத்தி. 300 மீட்டர் டிஸ்டன்ஸ். அவன் சுட்டானா ஆள்க முடிஞ்சிருச்சு. அங்க சொன்ன, ஆண்டவரே கொஞ்சம் பயமா இருக்கு, பயப்படாதான் சொல்லிருக்கீங்கப்பா, நீங்க என் கூட இருங்க, நீங்க என் கூட இருங்கப்பான்னு சொன்னேன். நம்மளுக்கு படிப்புனாலே ததுங்கி நிறுத்தம், எதுவுமே தெரியாது. ஒரு போன் வருது, சொல்றாங்க, எப்பா அந்த ஆண்ட்ரூ ரொசாரியோவை அந்த தீ போஸ்ட் வந்து கீழே இறக்குங்க அப்படின்ட்டாங்க. கீழே இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்னை கூட்டிட்டு போறாரு. அவர் பேர் சுபாஷ். கூட்டு போகும்போது உள்ள போவோம், ஒரு கேப்டன் ஒரு கர்னல் இருப்பாரு, கர்னல் பக்கத்துல கேப்டன் இருப்பாரு. அவர் உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் நீ மண்டையை மட்டும் ஆட்டு, எனக்கு தெரியும் மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னாப்ல? மண்டையை மட்டும் ஆட்டு, மத்த நான் பாத்துக்கிறேன். உள்ள கூட்டிட்டு போனா உள்ள நின்னு நேரா நிக்கிறேன். சொன்னாப்ல, யுவர் நேம்? சார் மை நேம் இஸ் ரொசாரியோ ஆண்ட்ரூ. ஓகே. You drink? No sir. You smoke? No sir. Any bad habits? No sir. No sir. Okay. You know computer, Microsoft disk operating system? நான் அவர் சுபாஷ பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, மண்டே ஆட்டோ. எஸ் போலோ. ஆண்டர் போய் சொல்ல கூடாது இருக்காரு. ஓ ஏதோ நடக்க போகுது. அங்க எஸ். और कैप्टन की करा रे, ए क्या ऐसे करो, ऐसे करो, आता नहीं आता सर. You know Java plus, you know presentation? வெளியில வந்தாச்சு சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், சத்தியமா சொல்றேன், கம்ப்யூட்டருக்குள்ள ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது சார், எப்படி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவான்னு தெரியாது. இல்லப்பா நீ ஒன்று பண்ணு, உனக்கு லெட்டர் வந்துருச்சு, நீ மேல போய் டியூட்டி பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஒரு 60 கிலோமீட்டர் கீழே ஜம்மு, நீ காஷ்மீர்ல இருக்க வேணாம், ஜம்முல நௌஷரால போய் அங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வேகன்சி காலியா கிடக்கு, நீ போ. சார் சத்தியம் எனக்கு எதுவுமே தெரியாது. கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு பேக கொடுக்குறாரு, ஒரு ஜீப்ல ஏறி என்னை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க.
நேரா வந்து பார்த்தா நௌஷரா மிலிட்டரி கேம்ப்னு பெரிய போர்டு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட். உள்ள எட்டி பார்த்தா உள்ள பெரிய பெரிய அதிபதிகள், பெரிய பெரிய ஆட்கள், கர்னல், பிரிகேடியர், ஜிஓசி. எப்பா சொன்னாலே ரொம்ப பயமா இருக்கும். அவ்வளவு பெரிய ஆட்கள் உள்ள இருக்காங்க. எல்லாருமே 3 டிகிரி 4 டிகிரி படிச்சவங்க, பெரிய மண்டக்காரவங்க. இந்தியிலே பேச மாட்டாங்க, ஒன்லி இங்கிலீஷ் தான். அந்த கிரவுண்டுக்குள்ள அந்த அந்த கேம்புக்குள்ள உள்ள போகும்போது ஒரே ஒரு வார்த்தை பேக்கை கீழே வச்சு சொல்றேன், சுவாமி இதுக்குள்ள போறேன், என்னைய கலங்காம கவலை இல்லாம திகையாத நான் உன் தேவன் சொல்லிருக்கீங்க. இந்த கேம்புக்குள்ள போறேன்பா, வைக்க முடியாதபடிக்கு நீங்க செய்வீங்க நான் நம்புறேன் சொல்லிட்டு உள்ள போய் பேக்கை வச்சாச்சு. ஒரு மிலிட்டரி ஆபீசர் வர்றாரு, சொல்றாரு, யூ ஆர் a new appointment. yes sir, I new appointment. okay, कंप्यूटर मालूम है? मालूम. எப்படி சொன்னா இப்படி சொல்றோம், மாலூம். ஓகே ஓகே சொல்லிட்டாப்ல. ठीक है, वो ஆபீஸ் ஓபன் करो, உள்ள போ. உள்ள போனே இன்னைக்கு நம்மளுடைய ஆபீஸ்க்கு என்னென்ன மெயில் வந்திருக்கு எல்லா மெயிலையும் எடுத்துட்டு வா அப்படின்றார். நம்ம உள்ள போயிட்டு கம்ப்யூட்டரை பார்க்குறோம், அழகா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் கொடுங்கயா, 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன், கோபப்படாதீங்க. ஆமென். நான் ஒரு விசுவாசி ஒன்று அவரால் தாங்க முடியாது. ஆமென். உங்க மேல கரிசனையா இருக்கிறவர். ஆமென். இவரே ஒரு கரிசனையா இருக்கிறாருன்னா ஏசப்பா உங்க மேல எவ்வளவு கரிசனையா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அப்படியே கம்ப்யூட்டரை பார்த்து இப்படியே உட்கார்றேன். முன்னாடி கம்ப்யூட்டர் ரொம்ப தம்பி அழகா இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், எப்படி ஆன் பண்ணணும்னு கூட எனக்கு அன்னைக்கு தெரியாது. உட்கார்ந்திருக்கேன், பக்கத்துல ஒரு பிரிகேடியர் உட்கார்ந்திருக்காரு. நீ பாக்குறாரு, 33 ஆராட்ல வந்திருக்கியா? 33 ஆராட் से आया? यस यस यस. ஓகே குட், अच्छा काम करना. நல்ல வேலை பார்க்கணும், கண்டிப்பா பண்ணிடுவேன் சார். ஆமென். ஓகே ஓகே काम करो, வேலைய பாருன்றாரு. உள்ள ஏசி குளு குளுன்னு இருக்கு, உள்ள ஜம்முல ஏசி உள்ள குளு குளுன்னு இருக்கு. நான் இப்படி கண்ணத்துல கையை வச்சு ஸ்தோத்திரம் சொல்றேன், இப்படி ஸ்தோத்திரம் சொல்றேன். 1/2 மணி நேரத்துக்கு பிரிகேடியர் பார்த்து எழுந்து போயிட்டாரு. வெளில போயிட்டு உள்ள உட்காந்துருக்கேன், கம்ப்யூட்டர் நம்ம உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வெளியில இருந்து ஒருத்தர் தேவதூதர் மாதிரி ஆண்டர் அனுப்புறாரு. வந்துட்டு சொல்றாரு, டே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணல, என்னாச்சு? ஆன் பண்ண தெரியும். வெளில போயிட்டாரு. நான் எந்திரிச்சு வெளியில போயிட்டு, ஆண்டவரே என்னை அசிங்கப்படுறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? என்னை அவமானப்படுறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? யோனா இதனால தான் வேணாம்னு சொல்லிட்டு போனாரோ, அப்புறம் மீனோட வயிற்றுக்குள்ள போயிட்டு அவரையும் நீங்க காப்பாத்துறீங்களே, நீங்க காப்பாத்துவீங்க சொல்லி நின்றுகிட்டே இருக்கேன். ஆண்டவரே உதவி செய்யுங்க. என்ன சொன்னேம்மா? உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் ஒருத்தர் முது ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, ஏ யூ ஆர் நியூ அப்பாயின்மெண்ட்? எஸ் சார். கையை பிடிச்சிட்டு தர கம்ப்யூட்டர்ல கூட்டு போயிட்டு பாக்குற, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணலையா? கம்ப்யூட்டர் கீழே எப்படி ஆன் பண்ணாரு, அந்த யூபிஎஸ் கீழே ஆன் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொன்னா இது பண்றாப்புல. ஆன் பண்ணோடனே அப்படி ஓபன் பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்படி ஆன் பண்றாரு. ரைட்டு, ஓகே ஓகே. மெயில் நிக்கல் ஆத்தானே, மெயில் தெரியாத உனக்கு ஓபன் பண்ண டக்கு பண்றாப்புல, கூகுள் ஓபன் பண்றாப்புல, இது பண்றாப்புல, வெப்சைட் ஓபன் பண்ணி பாஸ்வேர்ட் எழுதி கொடுக்குறாப்புல. இப்படிதான் டைப் பண்ணணும், இப்படி டைப் பண்ணணும். மேல ஒரு கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியும் சார். ஆன் பண்ணுங்க சார். டக்குன்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ண உள்ள மெயில் இருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணணும். இருக்குல்ல, டபுள் கிளிக் பண்ணணும். அவர் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது, ஆனா அவரை நான் நோக்கி கூப்பிட்டதுனால அங்க ஒருத்தர் அனுப்பி என் பிள்ளைக்கு தெரியாத விஷயத்தை நீ கத்து கூடுறான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சத்தியமா சொல்றமா, கம்ப்யூட்டர்ல ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்த ஒரு 3 மாசம், அங்க ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்தேன். இங்க மொதல் 3 மாசத்துல ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கத்து கொடுத்தாரு. 3 டிகிரி படிச்சவங்க, எம்டெக் படிச்சவங்க, எம்ஃபில் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் டிசைனிங் படிச்சவங்க, பெரிய பெரிய படிச்சவங்களாம் 10th படிச்சு என்னட்ட வந்துட்டு, டே அந்த கம்ப்யூட்டர்ல என்னமோ பிரச்சனையாகி போச்சுடா, வந்து அதை சரி பண்ணி கூட்டான்னு சொல்லி என்னை உயர்த்தத்தக்கதான காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு செஞ்சாரு. ஆமென். கீழே நினைப்பாச்சுனாங்க, இவன் பூசாரி, இவன் மதத்தை பரப்புறான், இவன் ஒரு சாமியார்னு சொல்லி என்னை அனுப்பினவங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பினவங்கள என்னைய பலருக்கு தண்ணி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தினாருங்க.
ஆமென். அங்கிருந்து கீழே இறங்கி வர்றேன், சொல்றாங்க, டேய் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இன்னைக்கு வர அந்த ஆர்மி கேம்புக்குள்ள யாருமே ஃபேமிலி வைக்கல. ஆனா அங்க நான் என் ஒய்ஃப் என் பிள்ளைகளை எந்த இடத்துல நான் போய் கஷ்டப்பட்டு டியூட்டி பார்க்கணுமோ, இதுதான் பாகிஸ்தான் முன்னாடி நைட்டு 6 மணி நேரம் டியூட்டி பார்க்கணுமோ, அங்கெல்லாம் என் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுற அளவுக்கு கர்த்தர் என்னை ஒரு உன்னதமான நிலையில வச்சாரு. அதே போல உங்களை வைப்பாரு. ஆமென். சொல்லிட்டாங்க இவனுக்கு ப்ரமோஷன் கிடையாது, சொல்லிட்டாங்க இவனுக்கு ப்ரமோஷன் கிடையாது. யார் என்ன ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க மத்தியிலேயே எனக்கு கர்த்தர் ஒரு மகத்துவமான ப்ரமோஷனை கொடுத்து என் மூலமா நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்கிற நோட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாரு. நான் யாருக்கு ப்ரமோஷன் சொல்றேனோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் அந்த கேம்ப்ல கொடுத்தாங்க. ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். ஆமென். இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு நைட் பிரேயர் வைப்போம் ஒரு மார்ச்ல. ஆமென். மார்ச்ல ஒரு நைட் பிரேயர் வைப்போம். அப்ப ஐயா வருவாங்க, நான் நம்புறேன். அஸ்யூஷுவல் இந்தியால இருந்தாங்க. ஆமென். ஆண்டவர் மகத்துவமான காரியங்கள் செய்ய போறாரு. ஆமென். மத்தியில என்னுடைய மனைவி சுமதி ஒரு 5 நிமிடம் பேசுவாங்க. அப்படியே ஒரு பிரேயர் பண்ணி அனுப்ப போறோம். புதிய துவக்கம் உண்டு உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே சுற்றி திரிந்தார். அதற்காக தான் நம்மளையும் அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சிகளாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் நம்மளை மாற்றவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு வேத பகுதியை எடுத்துக்கலாம். மத்தேயு 5:13 இருந்து. ஆல்ரெடி பிரதர் சொன்னாங்க, ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், அவங்கள ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க அந்த 100க்கு அதிபதியை பார்த்து. இஸ்ரவேல்ல இப்படி ஒரு விசுவாசத்தை அவர் என்ன சொல்லியிருப்பாரு? வேமா வந்தாரு, ஆண்டவரே என்னோட ஊழியக்காரன், எனக்கு கீழே வேலை பார்க்குறவன் உடம்பு சரியில்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அது மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நம்ம அநேக வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு ஊழியக்காரங்க மூலமா, நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல அநேக காரியங்கள் மூலமாக நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அதை கொடுத்தவர், அதை சொன்னவர், அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம இறுக பிடிச்சுக்குவோம். அப்போ இந்த 100க்கு அதிபதி நல்லா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு? நேரா வந்துட்டு, ஆண்டவரே நான் ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தனை வான்னு சொன்னா வரா. இது ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு 100க்கு அதிபதினா கண்டிப்பா அவர் கீழே வேலைக்காரவங்க இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா வேலையெல்லாம் சொன்னா செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த வேர்டு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒரு மனுஷன், எனக்கு கீழே வேலை பார்க்குற அநேக ஊழியர்கள் இருக்காங்க, நான் சொன்னா அவங்க எனக்கு எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட வரணும், நம்ம கூட வந்து அங்க தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா சொன்னவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர்தான் தம் வார்த்தையால் பூமியை சிருஷ்டித்த தேவன். அவர் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 1ல ஆதியிலே தேவன் வானத்தை எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையால சிருஷ்டித்தார். அப்போ அந்த 100க்கு அதிபதிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இவருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் அது தரையில விழாது, வீணா போகவே போகாது.
அது திரும்பி அது போன இடத்துல அது நிறைவேற்றி முடிக்காம அது திரும்பி வராது என்பதை அந்த நூற்றுக்கு அதிபதி நல்லா அறிஞ்சதுனாலதான், அவர் அந்த ரகசியத்தை பிடிச்சதுனாலதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல்ல இப்படி ஒரு, ஏன்னா யாருமே சொன்னதில்லை இந்த மாதிரி, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என் பிரச்சனையில ஒரு வார்த்தை ஆண்டவரே. அப்படிதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நான் பல பிரச்சனைகள்ல இருக்கும்போது அவர் என்னட்ட பேசினது, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, என் நீதியின் வலது கரத்துல உன்னை தாங்குறேன்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைய 2 வருஷம் ஆகுது. நான் பல பிரச்சனைகள் நடுவில் போகும்போதும் கூட கர்த்தர், ஆண்டவரே நீங்க இப்ப என் கையை பிடிச்சிருக்கீங்க, நீங்க இப்ப என் கையை பிடிச்சிருக்கீங்க, நீங்க இப்ப என் கையை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் அக்கினி சூளையில நடந்தாலும் சரி, நான் கடலில பாதையே இல்லாம நின்னாலும் சரி, அவர் என்ன அழகா எங்களை அழகா கூட்டிட்டு போறாரு. ஆமென். கண்டிப்பா உங்களையும் ஆண்டவர் கரை சேர்ப்பார். ஏன்னா சொன்னவர் இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கண்டிப்பா சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வாக்கு பண்ணதை கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுவார். அப்படிதான் அந்த நூற்றுக்கு அதிபதி அதை அறிந்து ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும், ஆண்டவரை ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரை எனக்கு நின்னார். அது மாதிரி இன்னைக்கு நம் கேட்ட இந்த வார்த்தை, ஆண்டவர் இந்த வார்த்தை வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எந்திரீங்களே, கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க. ஓலா ஷகனா பௌரதனா. ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கை உயர போகுது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை. அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஓ வாழ்க்கை உயர போகுது, நீ ஓஹோன்னு வாழ போற. ஆமென். நீ ஓஹோன்னு வாழ போறீங்க இயேசு நாமத்துல. ஆமென். ஒரு பெருக்கத்தின் தெய்வம் உங்க வாழ்க்கையில பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். சொல்லுங்க, உயரத்தில் ஏத்தி வைப்பீங்க விசுவாசத்தோடு, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பீங்க. சொல்லுங்களேன், உயரத்தில் ஏத்தி வைப்பீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பீங்க. சொல்லுங்களேன், உயரத்தில் ஏத்தி வைப்பீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பீங்க. சொல்லுங்க, உயரத்தில் புதிய துவக்கம் எனக்கு தந்து என்னை மேன்மைப்படுத்துவீங்க. சொல்லுங்களேன், புதிய துவக்கம் எனக்கு தந்து என்னை மேன்மைப்படுத்துவீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப தருவீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க வைப்பீங்க. உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க. சொல்லுங்க, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பீங்க. உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பீங்க. உயரத்தில். ஆமென். ஆமென். உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க. உங்களுக்கு உயரம்னா எப்படி? கையை தூக்குங்க. எவ்வளவு உயரம் உங்க கையை தூக்க முடியும்? சரிங்களா? இப்படியே நிக்கணும். ஆமென். இவ்வளவு ஆசீர்வாதம் போதுமா? இதுவரை உங்க கை நீட்டுங்க. அதுக்கு மேல அவருடைய கை எவ்வளவு தூரம் உயரணுமோ அவ்வளவு தூரம் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். ஐயா, என் பலன் இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் கை தூக்க முடியும், இவ்வளவுதான் தூக்க முடியும். ஆனா என்னுடைய தேவை இந்த கையை விட ஒரு 40 கை, இதுக்கு மேல ஒரு கை, இதுக்கு மேல ஒரு கை, இதுக்கு மேல ஒரு கை போனாதான் என் தேவை நிறைவேறும். ஆண்டவரே,
என்னால முடிஞ்சதை நான் செய்றேன், உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்லுங்க, உயரத்தில் ஏற்றி வைப்பாரு. சொல்லுங்க ஒரு ரவுண்டு என்ன ஓஹோன்னு வாழ வைப்பாரு. கீழே இறங்கி வரணுமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, உயரத்தில் ஏற்றி வைப்பாரு, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பாரு. once more, உயரத்தில் ஏற்றி வைப்பாரு, என்ன ஓ உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க, என்ன ஓஹோன்னு ஓ உயரத்தில் ஏற்றி வைப்பாரு, என்ன ஓஹோன்னு வாழ வைப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஆண்டவரே நீங்க போதும் சொல்லுங்க, நீங்க போதும். கண்ணை மூடி சொல்லுங்கம்மா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, நீங்க என்ன சுமப்பீங்க சொல்லுங்க. நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே ரகநலதலரா, நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. கையை தூக்கி சொல்லுமா, ஹா 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஹா 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 அல்லேலூயா. கையை உயர்த்தி ரெண்டு கையை மேல தூக்கி, ஆண்டவரே என்ன தூக்கி பிடிங்க, ஆண்டவரே என்னை தூக்கி சுமங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. இதயத்தை அவர்கிட்ட இறக்கி வச்சிருமா, உன் பாரத்தை கர்த்தர்கிட்ட இறக்கி வச்சிரு. அவர் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகலதலரோ ஒரு தடவை சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. once more, ஹல்லேலூயா. ஆவில நிரம்பி கர்த்தருடைய பாஷை அந்நிய பாஷையில கைகளை தட்டி ரேபேலாக பெற்றுக்கொள்ளமா, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம் ஒன்ன நிரப்புது, ஒன்ன நிரப்புது. ரிகலா நலதெல ரணபௌரதலா, ஓ ரிகலே நலதலரணபா, ஓ ரிவலஹ நலதெல ரணபா, ஓ ரிவலந்தலா சபலஹதுலவலவலூரே ரிவலபௌதலரந்தா ரேலஹலதெல ரணபா. ஓ சடுதியை போல அந்த வல்லமை உன்னை இப்பொழுது ஓ தொட்டு பிடிக்கிறது. லேகே நலகலலதெல ரணபௌரதா ஹேலே ஹேலே
லலா தலரனபா ரீபலக நாலே தினரா சப்தனா ஹதம் பண்ணி ரபலஹதுலபனபலஹ ரீபலபலஹதுலபலவரோ ரீதலலா தலரனபா இலேஹின லலா ஷதலர ஓ ரபபபபலஹதுலரனபோ என்னை சுமக்கும் தகப்பன் இயேசு, என்னை விசாரிக்கும் தாய் இயேசு. கடைசியா முடிக்க சொல்லுங்க. என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே. ஓர் தகப்பனும் தாயும் ஓர் உருவான அற்புதம் மெதுவாளர் நீரே. ஆண்டவரே, வந்துள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க இப்ப நிரப்பி அனுப்பியிருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது, உங்க வீட்டுல காலடி வைக்கும் பொழுது, வீட்டுக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான சமாதான குலைச்சல்கள், எல்லா விதமான ஆண்டவரே குறைவுகள், வறுமைகள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே the name of anointing வெளியில ஏற போகுது. இவர்களை கொண்டு நீ செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. இவங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற செய்து விட்டீங்க, அடுத்து இவங்க கண்ணு பார்க்க போகுது. கண்ணு பார்க்கத்தக்கதான அதிசயங்களை செய்ய போறீங்க. இவர்களை நீ சாட்சியாய் நீ நிறுத்த போகிற ஒரு மகத்தான தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பலவீனமா இருக்கிற இவங்களுக்கு பலனை கொடுக்க போறீங்க. சுகமில்லாம இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறீங்க. இந்த பரிபூர்ண தைலம் இப்பொழுது இவர்கள் சிரசுல நீர் உடைச்சு ஊத்துறீங்க. அப்பா, உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் உங்களை தொட்ட பொழுது சுகத்தை கொடுத்த அதே தெய்வம் உங்களையே நம்பி அந்த 3 மணி நேரம் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. உம்மோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ நினைவு கூறுகிற தெய்வமா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்து ஒவ்வொரு வரையும் அப்பா அது நாமத்து நிமித்தம் மனதார பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வறுமை, எல்லா வேதனை, எல்லா சமாதான குலைச்சல், எல்லா கடன் பிரச்சனையில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள்ல நீர் இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ வைக்கிறீங்க. ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறீங்க அப்பா. எல்லா காரியமும் உமது நாமத்து நிமித்தம் நடக்கிறது. மனதார பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். 3 நாள் கூடுகையே ஆண்டவரே ஒழுங்கு பண்ண ஒவ்வொருவரின் கையையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போறீங்க, நீர் உயர்த்த போறீங்க. ஒவ்வொரு டீமா ஆண்டவரே எல்லாரையும் மனதார பிளஸ் பண்றேன். சேர் எடுத்து போட்டவங்க கை இயேசு நாமத்துல உயர போகுது. அவங்க பழுகி பெருக போறாங்க. இந்த சபையில ராஜாக்கள் வர போறாங்க, ராஜாக்கள் உருவாக போறாங்க, பெரும் அதிபர்கள் வர போறாங்க. சபைக்குள்ள இருந்து பெரிய பெரிய மில்லினியர்லாம் உருவாக போறாங்கப்பா. எல்லாம் உங்களால கூடும், எல்லாம் உங்களால கூடும். மனதார பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.